அந்த இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் எம்பிபிக்கும் வந்தோன்னா ஒரு ரிஜெக்ட் ஆகல. ஏன் அண்ணா மற்ற கட்சிகளுக்கு ஆனது தமிழ் குரல். இந்த தமிழ் குரல் சொன்ன அந்த தமிழனை பற்றி கதைச்சு இந்த ஆர்ப்பாட்டம் இப்படிப்பட்ட முட்டாள்கள் இருந்தா என்ன ஒரிஜினல் பஸ் சர்டிஃபிகேட் பேக்கில வச்சு கொண்டு டூப்ளிகேட்டை வச்சு கொடுத்த முட்டாள்கள் இருந்தா அப்படித்தானே நடக்கும். அதோட என்ன செய்ய அப்படிப்பட்ட முட்டாளோட மற்ற இல்லாட்டி பரவாயில்ல இருக்கே பிடிக்கிறது அதோட சொல்ல கருத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அது யாருன்னு சொல்ல மாட்டேன், எந்த கட்சின்னு சொல்ல இல்ல, ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் பேக்குக்குள்ள வச்சு கொண்டு டூப்ளிகேட்டை வச்சு கொண்டே கொடுத்துருக்குது. அதனாலதான் ரிஜெக்ட் பண்ண. ஒரு பிரதேச சபையில அண்ணா வந்து நீங்க ஒரு சொல்லுவேன் இப்ப இல்லண்டே சொல்லுவேன் நான் சொல்ற விஷயத்தை கேளுங்கண்ணா. ஒரு ஆள்னா பேர் கொடுத்தான்னா ஒரு பிரதேச சபையில என்ன அவற்ற பேர் விவரங்கள் வந்து கொம்பில் அடிச்சானா அந்த பிரதேசம் இருக்குமாண்ணா. அந்த பழைய காலமா அந்த பழைய புள்ள வந்து ஒரு ஆளுடைய பேர் கொடுத்தா இந்த ஊர்ல பிறந்தவர் என்றது அவைக்கு தெரியணுமண்ணா. அவர் வந்து வேறு நாட்டை சிங்கள நாள்ல இருந்தவன் வந்து 5 லட்சம் கேட்கறே தானே அவருக்கு அந்த தேடி ஆனா உங்கள்ட்ட ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா அதை வச்சுதான் கொடுக்கணும். ஏன் டூப்ளிகேட்டை வச்சு கொடுப்பான்? நீங்க ரிஜெக்ட் ஆகணும்னு நீங்களே எதிர்பார்க்குறீங்களா? கையிலே ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு கொண்டு என்னத்துக்கு டூப்ளிகேட் வச்சு கொடுப்பான்? அதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. ரெண்டாலும் நாங்களே இன்னொரு கட்சியிட்ட காசு வாங்கிட்டோம், நாங்களே ரிஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறோம் முட்டாளுகளா? சரி, ரிஜெக்ட் பண்ணோன்னா திருப்பி போய் ஒரு கேள்வி கேட்காமல் அப்படி எனக்கு என்ன ப்ரொஃபசர் എന്നിട്ട് வீட்டை போனா அப்படிப்பட்ட முட்டாள்களே என்ன செய்யறது? கதைங்க வெண்ணிவாக. நீங்க கதைக்கிறீங்க கதைங்க. நான் கேட்கிறேன் சொல்லி எனக்கு கொஞ்சம் விளங்கல. நீங்க கேட்கிற கேள்வி வந்தேன்னா அந்த எந்த கட்சிக்கார கொடுத்தோன்னு சொல்லுங்கண்ணா. சொல்லுவோம் இப்ப சொல்ல இல்லையா யாருன்னு சொல்லக்கூடாது. எந்த எங்களுக்குள்ளே விஷாக்கிரி அப்படி செஞ்சதாண்ணா. அதை நான் இப்ப பப்ளிக்கா சொல்றேன். எனக்கு இன்னும் ரைட்ஸ் வேற இல்ல. எந்த கட்சின்னு சொல்றேன் பின்னேரம். நன்றி 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 அண்ணா. தமிழ்சகண்ணா, நீங்க சொல்றது முட்டா ஏற்றுக்கொள்றேன். ஆனால் நான் வேணுமெண்டா நீங்க எனக்கு எடுங்கோ, நான் இதை பற்றி விளக்கம் சொல்றேன். ஆனா நீங்கள் இல்லையா? இல்ல 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 நீங்கள் நான் இல்ல. ஆனா எனக்கு இது நடந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் பொது தளத்துல இதை கதைக்காதீங்கோ. வாங்கோ கோமா கிடக்கு தான் திறமான ஆளுண்டு இல்லை கதைக்கிறா இருந்தால் அதாலே அவரே ஒருக்கா நான் பப்ளிக்ல போட்டு காட்டணும். அப்படிப்பட்ட முட்டாளு தயவுசெய்து பப்ளிக்ல போடாதேங்க. எங்களையே நாங்கள் குத்தி காட்டுற முடியும். அவருக்கு வேற முடிவு எடுப்போம். அது வேற பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் வித்தியாசம் நினைப்பாங்க. நாங்கள் கோவத்திலே இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஏன்னா வச்சு கொண்டு அவ்வளவு கோவம் பண்ணாந்தாள். இதை விட எவ்வளோ துரோகம் எங்களுக்கே முதுகில் குத்திட்டாங்க. அதை நாங்கள் இதில் சொல்லிடாது. அதை பற்றி கதைப்பம் தயவுசெய்து விடுங்கோ. என்ன நாங்கள் பொது சேவைக்கு வந்தோம். வெற்றி எங்களுக்கு வெற்றி என்று நோக்கி பயணிச்சு கொண்டு கேட்க குறுக்கு வந்தா கோவம் பெறுது இல்லை. தாயமாக்கா சொல்ற மாதிரி சொன்ன மாதிரி வெள்ளனாவா சொன்ன இதில் அதை சொன்ன மாதிரி இப்போ பிரகாசண்ணா அடுத்த கட்டம் இப்போ எங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் ஜெயிச்சிருக்கோ முடிஞ்ச அளவுக்கு நேற்று சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். எந்தெந்த மாவட்டத்துக்கு போகிறது கூட இங்கே இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இல்ல கண்டிப்பா நீங்க செய்யணும். அதை நான் ஏற்கிறேன். ஆனா இது வந்து இப்படி செய்தது ஏற்க முடியலையே. எங்களை நாங்க எல்லா இடம் வெள்ளோணுமென்ற வரியில இருக்கிறார்கள் எல்லோ. வெண்ணிவா நான் சொல்ற கேளுங்க. வெண்ணிவா சொல்லுங்க. இனிமேல் இப்படியான வேலை வேண்டாம். நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு ஒரு ஆளோ 2 பேர் கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு உண்டு. ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆளை வச்சிருங்கோ. தயவுசெய்து எல்லாத்தையும் ஒருதன் மேலே தலையில தேய்ச்சி போட்டு. அண்ணா நீங்க சொல்றது எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையா? அதான் உண்மை. திருப்பி அப்படி ஒன்றும் கதையாங்க தயவு செய்திப்பா. டாக்டர் வந்து அண்ணா வந்து இல்லை நம்புறேன். டாக்டர் வந்து இல்லை நம்புவார் அண்ணா வந்து அந்த அவர் வந்து வஞ்சகம் இல்லாத வந்து டாக்டர் வந்து இல்லை நம்புறபடியா தான் சில நடந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நான் நீங்க சொல்லுங்கன்னா நான் தெரியுது இல்லை சரியான விளக்கம் தெரியலன்னு கதைங்க. நன்றி அண்ணா. இல்ல 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 கில்லாடி அது பிரச்சனை இல்லை. நீங்க சொல்ற சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியல. ஆனா டாக்டர் வந்து நின்ன எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு நினைச்சது அனுபவம் இல்லை எங்களுக்கு. ஆனால் ஒரு வழிகாட்டல் திறமையான வழிகாட்டல் ஒன்று இல்லாம போச்சு. அதுக்கு இடம் கொடுக்க இல்லை. நிச்சயமா அது அவரில் டாக்டர்ல பிள்ளை இல்லை. அவரே நிறைய டென்ஷன்ல இருந்தவர்.
நாங்கள்லாம் கொண்டு நடத்த இல்லை. அதுக்குரிய இதை இனிமேல் நாங்கள் திருத்திக் கொள்ளுவோம். ஆனால் ஒரு ப்ராப்பராக ஒரு 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 சிஸ்டத்தை இப்போ இனிமேல் என்ன பூனேரியோ அங்கே எங்கேயெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுருங்கோ. தயவுசெய்து ஒருதன் மேலே துணிக்காதேங்கோ. ஒரு இந்த ஃபோம் பார்க்குற குரால், கலெக்ட் பண்ணுற குரால், அதை செட் பண்ணுற குரால், கடைசியாக கொண்டே இங்க வாங்க நிலவனா. நான் பவனியால டார்வின் ஒரு ஆளை போட்டு அவருக்கு இன்னும் ஒரு ஆள்கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்து கொடுத்து சூப்பரா வேலை செய்யத்தக்க ரேஞ்சில வச்சிருந்தேன். இதை நான் பிரகாசன் நாட்ட கொடுத்தேன், கௌசல்யாட்ட கொடுக்க சொல்லி. அந்த டார்வினை போட்டிருந்தா நிச்சயமா பவனியால குறைஞ்சது 2 இடத்துலயாவது நாங்கள் எடுத்திருப்போம். ஆனால் எதுக்காண்டி அவரை போடையில எதுக்காண்டி ரிஜெக்ட் பண்ணப்பட்டேன்னு எனக்கு தெரியாது. காரணம் அவரை போட்டிருந்தா கண்டிப்பா எடுத்திருப்போம். இவ போட்டது டீச்சர் ஒரு ஆளை. நான் நேரைய சொல்றேன், டீச்சரை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. டீச்சரை வந்து போட்டு டீச்சர் ஆக்களை போட்டுட்டு என்னட்ட வந்து கேட்கிறா, என்ன பருங்கவாரன் கனியன் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் சொன்னவராம் போராளிகளுக்கு காசு போய் வாங்கட்டாம் என்னட்ட வந்து கேட்கிறா 1.5 லட்சம் தர சொல்லி. நான் நேரைய சொன்னேன் டீச்சர்கிட்ட, டாக்டரை கேட்காமல் 1% தர மாட்டேன்னு. இப்படி என்ன விட்டுட்டு திரும்ப போய் கனடால இருந்து வந்த ஒரு ஆளை போய் கேட்டிருக்கிறா. கனியன் சொன்னது உன்னோட போய் 2.5 லட்சம் வாங்கிட்டாண்டு. அந்த ஆளும் கொடுக்க இல்லை. இப்படி செய்தா பவனியால போட்டால் எப்படி பவனியால நாங்க ஜெயிக்கிறது சொல்லுங்க? காசை கேட்டோண்டிருங்க. நிச்சயமா புள்ள நெறியலை வச்சுக்கொண்டு கனியன்றவர் தான் போராளியாம். எந்த படையில இருந்தவர் கேளுங்க, நான் சொல்றேன் அவர் என்ன ஏர் ஆளண்டு. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. மக்களை பேக்காட்டக்கூடாது. இந்த பேக்காட்டெல்லாம் நிலைமை வந்தது இல்லை. தெளிவாக நான் எந்த ஏரியாக்குள்ள சொல்கிறேன். எனக்கு மேலே இருக்கிற ஒரு ஆள் வந்து பழைய போராளி என்று ஒரு ஆளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினவர். அதுதான் எனக்கு நடந்த பிரச்சனை. அந்த பழைய போராளி, எல்லாரும் போராளி தான், பழைய போராளி வந்து எல்லாம் இந்த ஃபோனில், அதாவது பஃப்ரா ஃபோமில் சைன் பண்ணினவர். கடைசி நேரம் நான் அந்த ஜேபி சைனுக்கு அங்கே போய்க்க எனக்கு என்ன தொடர்புபடுத்திய ஆளை கேட்டேன். அண்ணா அப்படி நெடுகாவிட்ட வீட்டை போய் வரேன், ஒரு ஆன்சரும் இல்லை அவர் பழைய போராளி, நிச்சயமாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் எல்லாம் போட்டு. கடைசி நேரத்தில் கேட்டேன், இந்த போராளி என்று சொன்னதானா வந்த பிரச்சனையை முழுக்க நடந்தது. பவனியால கொண்டு இந்த போராளி என்று கனியனாக்களை வச்சு டீச்சரை வச்சு போட்டதான் தோல்விக்கு முழு காரணம். கனியனையும் டீச்சரையும் போடா இருந்திருந்தா எங்களுக்கு 2 இடம் 100% நான் அடிச்சு சொல்லுவேன். அப்ப அந்த அந்த அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் பாடுபட்ட நான் கேட்டா சொன்னார் அவர். பாருங்க கீழே வந்துட்டார் கேதீசன், எங்களுக்கு ட்ரைனிங் தந்த கேதீசன் என்ன செய்யணும் சொல்லி தந்தவர் கேதீசன். மற்றதா வணக்கம் அண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. ஒரு நிமிஷம் தான் கேளுங்க. அவர் கடைசியா எனக்கு சொன்ன அவர் வீட்டுக்காரையனை சொன்ன விஷயம், அவர் இங்க இல்ல ஊர்ல இல்ல எங்க போயிட்டார், எனக்கு தொடர்பு இல்லையாண்டு. அந்த எனக்கு அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணின நீங்க சொல்ற விளங்குது யாரு என்று இப்படித்தான் நடந்தது கூட. சரியான கோவத்திலே இருக்கிறேன். என்ன சும்மா போராளிகள் அது இது காசு நாங்களே காசு ஓடுறோம்னுட்டு பேருந்து அந்த கனடால இருந்து வந்தாலும் கேட்டாவன் டீச்சர் இதுல வருவா அப்புறம் காட்டுறேன் சூத்தர்னே அவரை கேட்டாவான் உன்னோட 2.5 லட்சம் இல்லையோ கனடால இருந்து வந்ததுண்டு வந்தாலட்ட வெக்கம் இல்லையோ உன்னோட 2.5 லட்சம் இல்லையோ கனியன் சொன்னது உன்னோட போய் வாங்கட்டான் 2.5 லட்சம். என்ன விளையாடினமா எல்லாரும் தயவுசெய்து கேளுங்கோ. உங்களோட தளத்துல இதுவரையும் காசை பற்றி கதைச்ச ஆக்களை விளத்துங்கோ. நாங்கள் டாக்டர்கிட்ட சொல்லாம நான் யாருக்கும் ஒரு சதம் கொடுக்க மாட்டேன். இந்த கதையை விடுங்கோ தமிழ் பாக்ஸ். இல்ல அப்படியேக்கா இப்படி சொல்லி இன்னும் எத்தனை பேர் அப்படி காசை கேட்டோண்டிருக்கிறான் யாருக்கு தெரியும் டீச்சர். அது முடிஞ்ச கதையை விடுங்க. கனியன் சொல்றாருன்னு சொல்லி இப்ப நடக்க போறது பாப்பா. சரியான விஷயம் அக்கா. அக்கா தாயமாக்கா எனக்கு நீங்கள் சொல்கிற விளங்குதாக்கா தாயமாக்கா என்னோட நின்ற படியல் வீட்டில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வேலைக்கு போகாமல் ஃபோட்டோ காப்பி எடுத்ததுலேருந்து இவ்வளவோ எல்லாம் செய்திருக்காங்க. உங்களுக்கு அது சின்ன காசாக இருக்கலாம். ஆனால் அவங்க தங்களோட குடும்ப நிலைமையை மறந்து என்னோட 2-3 பேர் நின்றாமல் இதுவரையும் என்னட்டையோ உங்கள்கிட்டையோ யார்கிட்டையுமே என்ன சொல்ற எதிர்பார்ப்பும் இல்ல காசுன்றத மறந்து செயற்பட்டவங்க. டீச்சர் வந்து மெட்ராக்கள் யார்கிட்டையும் சொல்லலாம் காசு கதை என்னட்ட வந்து நேர கேட்டேன் 1.5 லட்சம் ரூபா நான் நேரையே சொல்லுவேன். அதுவும் போராளிகளுக்கு கட்டுறதுன்னு சொல்லி
எங்கள்கிட்ட கரவட்டி நிலவன் நான் வந்து போராட்டம் பண்றது போராளி என்றது அண்ணா வந்து அது 2009 பிற்பாடு வந்து எல்லாம் தமிழ் மக்கள் அண்ணா வந்து அவரவர் தங்களுக்கு ஒருத்தரும் உழைச்சி வாழலாமன்னு அந்த காலம் முடிஞ்சதுன்னா நானும் ஒரு இதானது அதுகள் எல்லாம் அப்பாற்பட்டது போராளிகள் கனடியன் இந்த நாட்டில் உள்ளவரா என்னன்னா என்ன வருதுன்னா கில்லாடி அண்ணன் நான் சொல்றேன்டா 2009 அதுக்கு முதலோ அன்னையின் கட்டுப்பாட்டு சந்தர்ப்பத்துல வந்து எங்களுக்கும் வாய்ப்பு தருவீங்களா கட்டுப்பாட்டுக்கு அன்னையின் நான் 2009க்கு மட்டும்தான் போராளிகள் 2009க்கு மட்டும்தான் போராளிகள் மற்றாக்கள் யாருமே போராளிகள் அல்ல ஆனா ஊனப்பட்டாக்கள் மதிப்பன் ஊனப்பட்டு சொல்லக்கூடாது ஊனம் என்ற வார்த்தையை நான் வெண்மையா கண்டிக்கிறேன்னா ஓகே அண்ணா நாங்கள் இந்த கை கால ஊனம் என்ற வார்த்தை சொல்லுங்க அண்ணா மன்னிச்சு கொள்ளுங்க அண்ணா சில வார்த்தைகள் பிள்ளையா சொன்னா மன்னிச்சுக்கோன்னா அதை நாங்க மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் மரியாதை கொடுப்பே தவிர அந்த போராளி சொல்லி கொண்டு வராங்க மரியாதை இல்லை நன்றி என்ன போராளிகள் என்று வந்த மரியாதை கொடுக்குற சரி அதுக்காண்டி டீச்சர் அப்படி வந்து போராளி என்று சொல்லிட்டு இருப்பா அது போல என்ன அது போல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் மதிப்பு நான் மக்களுக்கு உதவி செய்யறேன்னு பிறகு இப்படி தோண்டிடுறா அண்ணன் சும்மாவே வந்தண்ணே கொஞ்சம் ஆக்கள் வந்து புலம்பெயர் நாடு பேருக்கு தானே கூடாது செய்யற இவியல் எல்லாம் கண்டாக்களை பவனியால போட்டு கூட இவியல் செய்யற வேலை டாக்டர் பேருக்கு தானே கூடாது கட்ட அது உண்மை அண்ணே அது உண்மை அண்ணே இப்படி கேவலங்கட்ட இப்படி காய்க்கொண்டு போக கூடாது அண்ணே ஒரு சரியான போயிடுவினா மற்றவன் வந்து பின்னால டாக்டர் சேர்க்கிறாருன்னு தெரிவான் 5 மாடி கட்டுறாரு பக்கத்துல இன்னொரு மாடி கட்டுறேன்னு மற்றவங்க சொல்லிடுவான் கேட்டா இவியல் என்ன டாக்டருக்கு பவனியால வேலைகிறாங்க 2 பேரும் டாக்டருக்கு சில நேரம் அந்த டீச்சர் யாருன்னு கூட தெரியாது அண்ணா தமிழ் அண்ணா ஒரு நிமிஷம் டாக்டர் வந்து அந்த எங்களுக்கு காசு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்குள்ள வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையில எனக்கு என்னுடைய 19 கேண்டிடேட் அதாவது பிரதானமான முதன்மை வேட்பாளர் அனைவருமே எனக்கு காசு தர அந்த விடுங்கோ அந்த 5000 ரூபா நாங்கள் தரலாம்னு சொன்னவன் சரியா அதை நான் கேட்டு வச்சு கொண்டு தான் டாக்டரோட போய் கதைச்சு கேட்க நான் ஒரு வார்த்தை கூடி அவரை கேட்கல எங்கள்கிட்ட காசு இருக்குண்டு அப்போ டாக்டர் சொன்னார் எங்களுக்கு சரி இப்போ முதல் செய்வோம் நாங்கள் காசு கொடுக்குறோம் எங்களுக்கு காசு இப்போ தான் வந்திருக்குன்னு நான் கட்ட சொல்லி விடணும் சரி அந்த காசை அவ்வளோ போயிட்ட காசையும் எனக்கு கலெக்ட் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் சரியா இதுவரையும் சரியா அந்த ஒவ்வொரு கேண்டிடேட்டும் 5000 ரூபா தானே பிரச்சனை நாங்கள் தரலாம் நான் இல்லை உங்களுக்கு புறங்கோ என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல அது கட்சி செய்யும் கட்சியின் பொறுப்பு கட்சி செய்யும் பார்ப்பாங்க சொல்லுங்க மற்றதண்ணா வந்து எந்த பிரதேசத்துல வந்து நான் 50,000 ரூபாய் காசு கொடுத்தாருன்னு அந்த நீங்க காசு கொடுத்ததை பற்றி இங்க எங்களுக்கு தேவையில்லை டாக்டர் பேர் ரிசீட்டா போடுங்க காசு கொடுத்தனாலும் இந்த தளத்துல யாரும் டாக்டர் கொடுத்தனான்ற வசனம் கதைக்க கூடாது யாருக்கும் வந்து ரைட்ஸும் இல்ல ஏன்னா சொல்லல நான் காசு கொடுத்தனா நீ காசு கொடுத்தனான்னு பப்ளிக் தளத்துல சொல்லண்டு அப்படி உங்களுக்கு ஏதாவது கொடுத்த காசுல பிரச்சனைன்னா நாளைக்கே துண்டு அனுப்பினா நாங்க திருப்பி அனுப்புவோம் இல்ல கதை கதை வந்தா எங்களுக்கு ரிசீட் அனுப்பினா திருப்பி அனுப்புவோம் மற்ற காசு முக்கியம் இல்லைன்னா எங்களுக்கு மானம் முக்கியம்னா எங்களோட மக்களுக்கு ஒரு நியாயம் கொண்டு வரணும்னா எங்களோட மானம் உண்டு தமிழோட மானம் முக்கியம் தவிர எங்களுக்கு காசு கொடுத்தனான்னு கதைக்க கூடாது யாரா இருந்தாலும் கட்டா அது உண்மை என்ன என்னன்னு சொன்னா வந்து எங்களை வந்து புல்லா வந்து எங்களோட தமிழ் மக்களோட குரலை வந்து இப்ப அர்ஜுனா வந்து கதைக்கிற விஷயம் வந்து எங்களோட தமிழ் மக்கள் ஒரு புதிய ஒரு குரல் உண்டு அந்த குரலை வந்து நசுக்கிறதுக்கு வந்து புல்ல தீய சக்திகள் கூட்டு அரசாங்கம் கூட்டு கட்சியில் சேர்ந்து எங்களோட நசுக்கிறதுக்கு வந்து தமிழ் மக்கள் அர்ஜுனா வந்து குரல் நசுக்கையில எங்களோட மக்களோட கருத்து சுதந்திரம் இல்லாமல் நசுக்கிற திட்டங்கள் நடந்துருக்காங்க நாங்கள் அதிலேயும் இருந்து வெள்ளோணும் பண்ண அதிலே இந்த மீள் எழுந்து போகணும் அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் யாருக்கும் அந்த பண உதவி தேவையில்லைன்னா நாங்கள் இனி வரும் காலங்களில் வந்து நாங்கள் வந்து பயணிக்கணும் ஆனால் இன்றைக்கு ஒரு இப்படி ஒரு டாக்டருக்காக வந்து சின்ன ஒரு அந்த என்ன சொல்ற அந்த ஒரு திட்டமிட்ட ரீதியில வந்து ஒரு சதி செய்து அவரை ஒரு பார்லிமெண்ட்ல 8 நாள் பேசக்கூடாது நீ இங்க பெறக்கூடாது அப்படி ஒரு சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து தக்கப்பட்டுக்கு இன்றைக்கு புலம்பெயர் மக்கள் சரி இலங்கையில் இருக்கிற மக்கள் சரி உணர்ந்து கொள்ளுங்க இன்றைக்கு நல்ல குரல் ஓங்கி ஒழித்து கொண்டு பிறகு அந்த குரலை வந்து நீங்க நசிக்கிறதுக்கு பேக்கடியை போட்டு இப்படி எல்லாம் இதண்டு கொண்டு வந்து அந்த மனுஷன் ஒரு நல்ல கருத்தை கொண்டு வரைக்க ஒவ்வொரு மக்களையும் வந்து ஒரு திசை திருப்பி கொண்டு எல்லா கட்சிக்காரரும் வந்து அவரை வந்து ஒரு கீழ் திசைக்கு தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் நீங்கள் எந்த மக்களும்
நீங்கள் ஒரு ஒரு ஒன்றுமே நம்பாதீங்க. அவர் ஒரு நல்ல தேசியத்தை நோக்கிறார், நல்ல பண்ண ஒரு ஒரு மக்களுக்கு உதவி செய்ய வந்துருக்கிறார். அந்த மக்களுக்கு உதவி செய்ய வரும்போது சில பேக்கடைக்காரர்கள் தங்கள் வீவர்ஸுக்காக வேண்டி தாங்கள் சொல்ற கருத்துக்காக வேண்டி தாங்கள் முன்னோரோடும் அப்படி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த உண்மை அந்த ஜினசன் படி அந்த டாக்டரை வந்து கீழே தள்ளி கொண்டு போயிடும். ஆனால் நீங்கள் டாக்டருக்கு ஆதரவு கொடுங்க மக்களே. நான் கேட்டுக்கொள்ற விஷயம், இந்த இனிவரும் இந்த எலெக்ஷன் வந்து அடுத்து இன்றைக்கு நான் திங்கட்கிழமை வந்து உச்சநீதிமன்றத்தில் போகும். அதில் வந்து நாங்கள் கட்டாயம் வந்தோம்னா கட்டாயம் நாங்கள் எங்களோட உணர்வு எங்களோட மக்கள் நேசிச்ச இதை வந்து அவரோட பயணிச்சாக்களுக்கு ஒரு ஆவலோட இருக்கிறோம். ஒரு ஆவல் 2 சொல்ல ஏம்பல் ஆவலோட இருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு கட்டாயம் ஒரு விடிவு ஒன்று கிடைக்கும். நான் அந்த விடிவுக்காக வேண்டி நாங்கள் எல்லாரும் வந்து பயணிக்கணும். நீங்கள் தூற்றட்டும் போற்றட்டும் நாங்கள் எங்களோட பாதை எங்களோட பயணம் நாங்கள் பயணத்தை கொண்டு போக வேண்டிய கட்ட சூழ்நிலை இருக்கிறோம். நன்றி அண்ணா, கதைங்க நன்றி. ஓகே சதீஷ் அண்ணா சொல்லுங்கண்ணா. ஓகே கொஞ்சம் சென்சல்ல நிக்கிறேன் சதீஷ் அண்ணா. நடந்த இடம் தெரியுமா சதீஷ் அண்ணா? எங்கேண்டது? ஓ எல்லாம் தெரியும். ஓகே தெரிஞ்சா சரி அண்ணா. அதுல இருந்து பேக்கோ உங்களுக்கு எனக்கு அதுதான் உண்மையில சில இடத்துல சில பிரச்சனை நடந்துட நினைச்சால் எங்களுடைய வீட்டு பிரச்சனையா வெளியில சொல்லலாதான் நான் நினைக்கிறேன் கோவத்துல. உண்மையிலேயே தமிழ் சொன்னா அதே பிரச்சனை எனக்கு இருக்கு. சொல்லினாலும் 2 நாள் நான் இந்த தளத்துக்கு வர இல்லை. அது வந்து நீங்கள் நிற்கலாம் கவலைப்பட்ட அழுதனான்னு இல்லை, எனக்கு அவ்வளவு வைராக்கியம் இப்படி துரோகம் என குத்திட்டானு சொல்லி அதுதான் காரணம். மிக மிக என்னன்னு சொல்றேன்னு எனக்கு விளங்க இல்லை. அது நான் அண்ணா தளத்துக்கு மட்டும் வர இல்லை, நான் வீட்டையே போயில்லை. தம்பி என்னடா சொன்னா, ஆரம்பத்த காலத்துல இருந்து என்னோட நின்றாக்களை டாக்டர் நம்பிட்டாரு தம்பி. அதான் உண்மையில பிரச்சனை. டாக்டர் வந்து உண்மையிலே அந்த ஒரு நல்ல மனுஷன். தன்னோட ஆரம்பத்தில் நின்றாக்கள் இடையில நின்றாக்கள் எல்லாம் நம்பிட்டார். ஆனா அந்த விவரங்களை எங்களோட குடும்ப பிரச்சனையை வந்து நாங்கள் வெளியில வந்து பேசிக்கிறது அது எங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை. அதை மறப்போம் இல்லைன்னு. இனிவரும் காலத்துல என்னென்ன செய்யணுமோ அதை ஆக்கப்பூர்வமா செய்வோம். சரி மரப்பம்னு சொல்றீங்கன்னா, நாங்கள் கைக்கு வந்த கைக்கு கிடைச்சத வாய்க்குள்ள இடையில நின்ற எப்படி இப்போ நான் கனவோட இருந்தான். சரியா கைக்கு வந்துடுத்து அந்த கையிலேருந்து வாய்க்குள்ள போற கடையில ஒரு சதி நடக்குதுன்னா நிச்சயமா என்னோட பிரச்சனை சொன்னா, எங்களுடைய தென்மராட்சி பகுதியில வந்து எந்த ஒரு தவறும் எந்த இடையூறும் நடக்கவில்லை. அதுக்காகத்தான் மருத்துவர் இன்றைக்கு எங்களுடைய பகுதியை வந்து தனியா வழக்கு போறதுக்கு சம்மதிக்கிற ஜெகனுக்கு தெரியும். அதனால இனிமேல் நடந்ததை நாங்கள் குறை காய்ச்சி கொண்டிருக்கிறத விட இனிமேல் நடக்க போறத எப்படி செயலாற்ற வேணும்ன்றதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு ஒற்றுமையோட எங்களோட பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளுவோம். தவறுகள் நடக்கிறது வளமை. இதுல இருந்து நாங்கள் எல்லாரும் சரியான முறையில பயணிக்குவோம். சொல்லுங்க என்ன வாய்ப்பு கேட்டு பார்த்தேன் தார மாதிரி இல்ல, அதான் இடையில வந்ததுக்கு மன்னிக்கணும். இல்ல இந்த தளத்துல வந்து முதல் கவிதைகள் பாட்டுகள் ஒரு கலகலப்பா போய் கொண்டிருக்கும். ஆனா இப்ப 2-3 நாளா காணையில. அதனால வந்து இப்ப வந்து நான் ஒரு கவிதை ஒன்றை வந்து உங்களுக்கு இந்த சூழ்நிலையில வந்து இந்த கவிதை உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி எடுத்து கொடுக்க நினைக்கிறேன். தளத்தை ஆளுமையும் உள்ளது, ஆற்றலும் உள்ளது எங்கள் அண்ணன் அர்ஜுனாவின் கரங்களிலே. ஆளுமையும் உள்ளது, ஆற்றலும் உள்ளது எங்கள் அண்ணன் அர்ஜுனாவின் கரங்களிலே. தோல்விகளை கண்டு அஞ்ச மாட்டார், தோள் கொடுக்க நம் மக்கள் தோழனாய் நிற்கும் பொழுது. தோல்விகளை கண்டு அஞ்ச மாட்டார், தோள் கொடுக்க நம் மக்கள் தோழனாய் நிற்கும் பொழுது. வெற்றிகளை கண்டு பொங்கவும் மாட்டார், பொக்கிசங்கள் நம்மோடு நிற்கையிலே. வெற்றிகளை கண்டு பொங்கவும் மாட்டார், பொக்கிசங்கள் நம்மோடு நிற்கையிலே. ஒவ்வொரு தோல்விகளையும் எமது வெற்றி பாதையின் நெற்றி பொட்டாய் இடுவோம் நாங்கள். ஒவ்வொரு தோல்விகளையும் எமது வெற்றி பாதையின் நெற்றி பொட்டாய் இடுவோம் நாங்கள். ஒரே பாதையில் நகர்கின்றோம், ஒற்றுமையாய் நகர்வோம் நாங்கள். ஒரே பாதையில் நகர்கின்றோம், ஒற்றுமையாய் நகர்வோம் நாங்கள். நன்றி அண்ணா. நன்றி நல்லா இருந்தது அண்ணா. நன்றி. சூப்பர்.
அதுதான் முக்கியம். இருக்கிற ஆக்களை உங்களுக்கு இப்ப இந்த 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 தேர்தல்ல நீங்க அப்ளிகேஷன் போடுற நேரம் உங்களுக்கு இப்ப 90% தெரிஞ்சிட்டுது. ஆர் கள்ளர், ஆர் நேர்மையா நடக்கிறாங்க, ஆர் விசுவாசியா இருக்கிறான்னு தெரியும். அவங்களெல்லாம் தவிர்த்து விட்டு போட்டு நாங்க இனி எங்களோட பாதையில ஓடணும். மறுபடியா பல சொண்டையும் கதைச்சு மன வேதனை தான் எல்லாருக்கும். புதுசாக்கா இப்ப நடந்த அதுதான் சரி. கதைக்கிறத கதைச்சு விடுங்கோ, விட்டு ஓடணும். எங்களுக்கு இது புதுசு. கொஞ்ச நேரத்துக்கு மேல தான் ஜாயின் பண்ணினான். எனக்கு என்ன நடக்குதுன்ற விலங்குல என்னடான்ற ஒரு அந்தரமா இருக்கு. கொஞ்சம் நேரம் கேட்டுக்கொண்டு இதத்தான் நான் யோசிச்சேன். கால் வச்சிட்டேன், ஆதரவு இங்கதான். தலையே போனாலும் நாங்களும் அப்படித்தான். தலை போனாலும் எங்களுடைய ஆதரவு மாறாது. அந்த காலத்துல இருந்தும் அப்படித்தான். முந்தைய தலைவர் கேட்கல அவர் தான் சரி புள்ள, அதெல்லாம் வேற வன்மையா சிந்திச்சா சரி. பட் இப்ப இல்ல, இன்னும் கொஞ்சம் காலம் போவோமும் ஃபில்டர் பண்ணி கணக்க பேர் தெரிய வரும். ஃபில்டரேஷன் வந்து அது வந்துட்டே இருக்கும், அது தெரியாது. பட் அது ஓகே, அது அதை உள் வாங்கிட்டு மூவ் ஆன் பண்ணி கொண்டு போய்கொண்டு இருக்கணும். நான் கீழே நின்று கேட்கிறேன், எனக்கு என்ன நடந்துட்டே தெரியல. நான் யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறேன். அதெல்லாம் நோம் இல்ல, அதெல்லாம் சர்வசாதாரண விஷயம். பிகாஸ் வந்து ஒரு ஆளுக்கு எதிராக நிக்கல, நீங்க வந்து ஒரு 9 பேர் எதிராக நிக்கிறீங்க. அண்ணா எதிரிகளோட பிரச்சனை இல்லை. எதிரி என்ற ஒரு ஆள் இப்ப நீங்கள் எதிரி என்று சொன்னா, உதாரணத்துக்கு சொன்னா கள்ளு கடத்தலாம் எங்களுக்கு எதிரி அண்ணா, அப்ப எதிரி என்று தெரியும். ஆனா நண்பன் சொல்லி நின்று பக்கத்துல முதுகில ஊத்தினா எப்படி இருக்கும்? அது என்னண்டா, எல்லாரையும் பை அவுட் பண்ணலாம், எல்லாருக்கும் மனம் மாறும், எல்லாருக்கும் சந்தர்ப்பம் சூழ்நிலை. அவங்களோட பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும், எங்களோட பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். ஏற்றுக்கொள்ள இல்லாம போகும். இந்த தொழில இது வந்து தொழில் இல்லையா? இதுக்கு விலை போகக்கூடாது, விலை போறேன்டா இதுக்கு வரக்கூடாது. இதுக்குள்ள அண்ணா நீங்கள் தமிழ் நான் சொன்னது அவ்வளோ உண்மை. இது ஒரு நேர்வழிப்பாதை, போன பாதையில் திரும்பி வரையிலாது. நான் சொல்றேன் என்னதான், இப்போ தம்பியரால் இது வாசிச்சாருன்னு சொன்னா கவிதை ஒன்று வாசிச்சார் ரெண்ட காலம். ஆனால் எனக்கு நான் அப்படி இல்லை. எனக்குண்டா இன்றைக்கு இரவு யோசிச்சா நாளைக்கு அதை செயற்படுத்தணும். இன்றைக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நாளைக்கு அதை நாளைக்கு விடிய கொண்டே அவருக்குரிய உதவியை கொடுத்துடணும். அதுதான் எந்த பாலிசி. இந்த பெரும் நாளைக்கு பார்ப்போம் நாளண்டே பார்ப்போம்ன்றது எனக்கு சரி வராது. வணக்கம் சங்கர். வணக்கம் அக்கா. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் தளத்துல எல்லாருக்கும் வணக்கம். ஜெகந்தாஸ் எல்லாரும் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நிலவன், ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த வேட்பாளர்கள் என்று வந்தவங்க எல்லாரையுமே நாங்கள் ஒரு மீட்டிங்கில் ஒன்றா சேர்ந்து கதைக்கலாம் போனது எல்லாரும் ஒரே இடத்துல. அப்படி எங்களுக்கு ஆபீஸ் இல்லையா? இல்லை, ஒரு ஹோல் ரெண்டாலும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி செய்திருக்கலாம் உண்டு. இப்போ அவங்க என்னென்னா, இப்போ ஒவ்வொரு ஆளையும் அங்கேருந்து தேடி போய் அந்த கையெழுத்து வைக்கிறதுன்றது இப்போ எல்லாருக்கும் ஒரே டைமில் ஒரு விளக்கமாக கொடுத்து சங்கரண்ணா அது செய்தவே அங்க ஜெகந்தாஸ் இடத்துல. என்ன ஜெகந்தாஸ் அண்ணா செய்ததில்ல? கதையும் அவரோட சங்கரண்ணா சொல்லுவேன். அந்த தளத்திலேயும் ஒரு அன்னை ஒரு ஆள் வாரவர் அவர்கிட்ட வீடு தான் நாங்கள் ஒழுங்குபடுத்தி வீட்டில் வச்சு செய்த நாங்கள் அந்த கையெழுத்து ஒழுங்கு பண்ண. ஜெகந்தாஸ் இதில் என்ன உங்களோட இதில் என்ன ஃபோல்டாம் விலங்கல் என்ன உங்களோட இது ரிஜெக்ட் பண்ண என்ன ஃபோல்டு? உங்களோட என்னத்தை ரிஜெக்ட் பண்ணுறாங்க? பிரச்சனையால ரிஜெக்ட் பண்ணதான் அவங்களுடைய. எங்கள்கிட்ட வந்து அந்த இளம் வேட்பாளர்களுக்கு வந்து ஒரிஜினல் பிறப்பு சான்றிதழ் வந்து 2 பேருக்கு இல்லை, 7 இளம் வேட்பாளர்கள் இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் 12 இளம் வேட்பாளர்களை போட்ட நாங்கள். அதுலேயும் 5 பேருக்கு ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட்டும், 7 பேருக்கு ஒரிஜினல் ஃபோட்டோ காப்பி பர்த் சர்டிஃபிகேட்டும், ஐசி தேசிய அடையாள அட்டை ஃபோட்டோ காப்பியும் நினைச்சு நாங்கள் அதில் அவர்கள் அந்த ஒரிஜினல் இல்லை என்ற காரணத்தால் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் இல்லாம போன என்ன ரீசன்? இல்லை, ஒரிஜினல்டா இப்போ அதில் எங்களுக்கு அந்த பிறப்பு சான்று தேசிய அடையாள அட்டை இலக்கம் தேசிய அடையாள அட்டை ஃபோட்டோ காப்பி இருந்தபடியால் அதை நாங்கள் அதே நினைச்சுனாங்க. நம்ம அதில் வந்து எங்களுக்கு ஒரிஜினல் இணைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தந்த சேக்குலரில் இல்லை. பிறப்பு சான்று பிரதி இருந்தாங்களா?
போறங்க வணக்கம் அண்ணா. எனக்கு ஒரு கேள்வி உண்டு உங்கள்கிட்ட. இந்த கனி எண்ணெயை பற்றி நீங்க இதுல கதைச்சொண்டு இருந்தீங்கள், அது சம்பந்தமான ஒரு கேள்விதான். கனி எண்ணெய் இப்படி காசு கேட்டேன்னு சொல்லி நீங்க டாக்டருக்கு சொன்னீங்களா? அதெல்லாம் நாங்கள் டாக்டரோட கதைக்கிறோம். இப்ப நீங்களே யாராவது கிடைக்க வந்து இல்ல அதுக்கு நீங்கள் சும்மா ஒரு முன்னாள் போராளி குற்றஞ்சாட்ட போட்டோம். கனியன் போராளி என்று சொல்றீங்களா? நான் கனியன் வந்து என்னட்ட காசு கேட்டேன்னு உங்களுக்கு இப்ப சொன்னேனா? இந்த கனி எண்ணெய் சொல்லி டீச்சர் கேட்ட நீங்க இதுல சொல்லலையோ? கனி எண்ணெய் சொல்லி டீச்சர் கேட்ட நீங்க இதுல சொல்லலையோ? டீச்சர் கேட்ட கதை தான் கதைச்சேன். முதல் நீங்கள் யாருன்றதை சொல்லிட்டு கதைங்க. நீங்க கனி எண்ணெய் சொல்லி டீச்சர் கேட்டோன்னு இதுல சொல்லலையோ? நான் சொன்னேன் தானே சொல்றேன். டீச்சர் தான் கேட்டது. நீங்க கனி அதான் டீச்சர் கேட்டேன்னு சொன்னீங்க. கனி என்ன சொல்லி டீச்சர் கேட்டேன்னு சொல்லலையோ? அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப என்ன பிரச்சனை? அந்த அப்ப கனி என்ன சொல்லி டீச்சர் கேட்டேன்னு டாக்டர் சொன்னீங்க. முதல் கனியன் போராளியா? என்ன மாவு பெரிய வீரன் மாதிரி கேட்டிருக்கிறேன். அதே கனி என்ன போராளி இல்லாத கதை உங்களுக்கு கனி என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அண்ணா பொய் சொல்லி கொண்டிருக்கிற கனியனை பற்றி வந்து இங்க கதையாதேங்க. உங்களுக்கு கனி என்ன பத்தி சம்பளத்துக்கு வேலை இது இங்க வந்து பொய் சொல்லி கதைக்க கூடாது. கனியன் ஒரு தரம் சம்பளத்துக்கு வேலை செய்யல. எல்லாரும் வேலை இது ஓட்டு இப்போ ஓடி தமிழ் பாக்ஸ் இப்படி சும்மா ஒரு குற்றச்சாட்டு டாக்டருக்கு ஆதரவா இருக்கிறாக்களை பற்றி டாக்டருக்கு ஆதரவான தளத்துல நீங்க குற்றச்சாட்டு வைக்காதீங்க. நீங்க நீங்க வந்து புலியான ஆக்கள் கதையை கேட்டு அவரை வந்து புலியான நாங்கள் ஆரன்னு சொல்ல தேவையில்லை. அது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நாங்கள் குற்றச்சாட்டு சரியா தான் வைக்கிறோம். கனியன் காசுக்கு வேலை தான் இப்போ ஓடி வந்தவர் விட்டுட்டு இப்ப வந்து தான் அப்படி போராளி இப்படி போராளி என்ன சத்தி கொண்டு இருக்கிறார். டீச்சரை வச்சு என்னென்ன வேலை செய்யறாரு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நீங்க இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. குற்றச்சாட்டு இல்ல, சரியான குற்றச்சாட்டு தான் வைக்கிறோம். சரியான எங்க எந்த இடத்துல இருந்தவர்ன்றது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எல்லாம் தெரியும். காசுக்கு வேலை செய்தவர்ன்றது அப்ப தெரியும். உங்களுக்கு என்ன செய்தவர்னாங்க? போராளி இல்ல காசுக்கு வேலை செய்தவர் சொல்லிக்க உங்களுக்கு தெரியாட்டி நான் ஒன்னும் செய்யலாம். விளக்கமா சொல்ல விரும்பல. அவரை கூட்டி வந்து கதைங்களே. நீங்க காசுக்கு வேலை செய்தவர் சொல்லிக்க உங்களுக்கு விளங்காட்டி. சங்கரன் நான் தமிழ் பாக்ஸ் அண்ணியோட தான் கதைக்கிறேன். நீங்க கொஞ்சம் இருங்க. தமிழ் பாக்ஸ் சங்கரன் முன்னாள் போராளியோ? அவர் போராளியோ இல்ல எங்களுக்கு தேவையில்லை. இந்த தளத்துல அவருக்கு நாம் வந்தது இப்ப உங்களோட கதைக்கு தான் வந்தது. கனியன் விஷயத்தை ஒழுங்கா சொல்லி போட்டு கதைங்க. சும்மா மண் வாசனை அது எல்லாம் கதைக்க எங்களுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல. நாங்க யாரெண்டாவது சொன்னாலும் நாங்க ஒரு விசுவாசமான எல்லாம் கதைக்கிறேன். நீங்களே தெரியாம இருக்கலாம் தானே? யாருக்கு தெரியும்? நீங்க டாக்டருக்கு விசுவாசம் பண்ணி நடிக்காதங்க. சரியா? அப்படி நடிச்சு கொண்டு தெரியும். நாங்க வந்து வடிவா தெரியும். கதைக்காதங்க போயிட்டு வாங்க. என்ன 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 வடிவா தெரியும். உங்களாலதான் முன்னாள் போராளி ஒரு ஆளா டாக்டருக்கு விசுவாசமா இருக்கிற முன்னாள் போராளி ஒரு விசுவாசமான தலை வந்து நீங்க சொல்லாதீங்க தயவு செய்து. போராளி இல்லையண்டே சொல்றேன் நான். அது தெரியாதா? உங்களால உறுதிப்படுத்தணுமோ? உங்களால உறுதிப்படுத்தணுமோ? வேலை செய்தாலங்க அது அவர் சம்பளத்துக்கு வேலை செய்தான்னு உங்களால உறுதிப்படுத்தலுமோ? உறுதிப்படுத்தலும். அங்க சம்பளத்துக்கு வேலை ஓட்டு விட்டுட்டு ஓடி வந்தால பற்றி கதையாதீங்க. எப்படி எப்படி சொல்லுவீங்களா? விட்டுட்டு ஓடி வந்தேன் தெரிஞ்சபடியா தானே கதைக்கிறோம். தெரியாம நாங்க கதைக்க வரே இல்லையே. நாங்க ஒரு விஷயம் தெரியாம கதைக்க வரேன். தேவையில்லாம கல்ல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அவர் மேல. இது அப்படி சொல்லக்கூடாதா? நீங்க எவ்வளவு எதிர்த்தாலும் நாங்க தெரிஞ்சுதான் குற்றச்சாட்டு வைக்கிறோம். தெரியாம குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு நாங்க முட்டாளுகள் இல்லை. நாங்கள் இது உங்களுக்கு இது சம்பந்தமா நாங்கள் உங்களுக்கு ஆதாரத்தோட கதைக்கிறோம். நீங்கள் நாங்கள் இப்ப உங்களோட இதுல கதைக்கலாம். அது ஆதாரத்தோட வந்து ஆதாரத்தோட வந்து டாக்டர் மூலமாக உங்களோட தளத்துல நாங்கள் இந்த குற்றச்சாட்டை இல்லைன்றதை நிரூபிக்கிறோம். பிரச்சனை இல்ல. டீச்சரை வச்சு இன்னும் கொஞ்சம் காசை சேருங்க. அங்க இன்னும் கனடால இருந்து ஒரு ஆள் வெறும் கேட்க சொல்லுங்க. கதைக்க வாரீனா அண்ணா யாரு தமிழ் பஸ் அண்ணா? இந்த எனக்கு தெரிஞ்ச அளவில் தியாகம்ன்றது மேலே எங்கள்ட தமிழை மீட் பண்ணுறது வேலை, தேசியம்ன்றது வேறு. அதை சார்ந்து வந்து எங்கள்டைய ஆக்கள் முன்னைய போராளிகள் பின்னைய போராளிகள்ன்றதை தயவுசெய்து எடுக்காதீங்கோ.
என்னுடைய நான் இல்லை எங்கண்ட இந்த பஃப்ரா மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா இந்த தோல்விக்கு காரணம் இவையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற முன்னாள் போராளிகளும் அடங்கும். வேணுமென்று சொன்னால் நான் அதை உங்களுக்கு 100% ப்ரூவ் பண்ணுறேன். முன்னாள் போராளிகள் இருக்கு இல்லையென்று சொல்ல நீங்கள் எல்லாரையும் நம்ப வேண்டாம். இதே பேர் வழியில் நிறைய பேர் இருக்கு. நான் தனிப்பட்ட ரீதியில் சொல்கிறேன், என்ற தோல்விக்கு காரணம் முன்னாள் போராளி. சரியோ? வேணுமெண்டா தனிப்பட்ட ரீதியில் வாங்கோ, இந்த பொக்ஸுக்கு வாங்கோ. நான் அவர்கிட்ட முழு விவரம் தெல்லாம். அவர் எனக்கு செய்தவர் பிரகாசன்னைக்கும் தெரியும், அவருக்கும் சொல்லி போட்டேன். இந்த முன்னாள் போராளி அது வேற, அதெல்லாம் 2009 முற்பாடு முடிஞ்சுது. தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுக்காதேங்கோ. அதுக்குரிய ஆக்கள் இருக்கிறாங்க, சரியாக கண்டுபிடிங்கோ. அவைய எங்களுக்கு பிளைண்ட் பண்ணி எங்களை மண்டையை கழுவுற அலுவலுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதேங்கோ. நான் உங்களை ஒரு தளம் நடத்துகிற ஆளுண்டு இருக்கிற ரீதியில் எல்லாம் விளங்கின ஆளுண்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தயவுசெய்து அதை இருக்கா கன்சிடர் பண்ணுங்க, ஒரு மீளாய்வு செய்யுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணா, என்ன கதை நின்றுட்டு அப்படி எல்லாரும் எல்லாம் ஷொக்கா நினைக்கிறோம். சொல்லுங்க, நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்க, இல்லாட்டி அது விவரம் சொல்லுங்க, சரிபடியா சொல்லுங்க. என்ன விஷயம் கேட்டீங்க? நான் கொஞ்சம் போன்ல இருந்து எல்லாம் கவனிக்கல. என்னென்ன கேட்டீங்க? நான் போன்ல நின்றுட்டேன், சொல்லுங்க. சாரி. நான் சொன்னா நிறைய பேர் இந்த கணக்கு முன்னாள் போராளிகள் வரையினம். அண்ணா 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 இப்ப முன்னாள் போராளிகள் நாங்க எல்லாரையும் சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா மட்டும்தான் நாங்க சொல்லணும். நிலவன் நாங்க எங்களோட வேட்புமனு தாக்குதல், வேட்பாளர்கள் தெரிவு, வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணின அடிப்படை காரணங்களை தான் நாங்கள் ஆராயணும். ஆக்களை நீங்கள் பார்க்கலன்னுடா இது ஒரு என்ன சொல்ற அரசியல் காலகட்டங்களில் நிறைய போட்டித்தன்மைகள் இருக்கும். முதல்ல குத்துற ஆக்கள் வருவாங்க, வேற கட்சிக்கார ஆக்கள். நீ முதல் ஓமன்ட்டு சொல்லு, கடைசி வரைக்கும் ஓமன்ட்டு சொல்லிட்டு கடைசி நேரம் போன ஓமன்னு சொல்லுவாங்க. என்னடா உங்களுக்கு ஒரு ஆள் இல்லாமல் போனா கூட நீங்கள் சுயேட்சை குழுவில் 14 பேர் போடணும்னா 13 பேருக்கு கூட இன்னொரு ஆள் இல்லைன்னா போட இல்லாது பிள்ளைங்க. அப்போ நிறைய குத்துவட்டுகள் நடக்கும். கனியன் ஏத்துங்கோ, கனியன் ஏத்துங்கோ. கனியன் கேட்கவே இல்லை. எங்க ரிக்வெஸ்ட் கேட்டா ஏற்று வந்தானே. இங்க கனியன் ஒரு தரம் இல்லை. அவரை ரிக்வெஸ்ட் கொடுக்க சொல்லுங்க, ஏத்துறேன். என்ன தெரியா இல்ல கனியன் ஏத்தட்டாம். எங்க கனியன் இல்லையே இதுல. ஓம் சங்கரண்ணா சொல்லுங்க. சொல்லுங்க சங்கரண்ணா. அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஓகே, நான் என்னை பற்றி நிரூபிக்கிறதுல வர இல்லையான்னு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று கதைச்சபடியால் வாரன் தமிழ் பாக்ஸ். என்னன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு டீச்சர்ட்ட தொடர்பு இருக்குதா? உங்கள்கிட்ட டீச்சர்ட்ட தொடர்பு எனக்கு திலீபண்ணா மூலம் ஒரு 2 நாள் வந்தது. இப்ப ஒருக்கா டீச்சரை இதுல நேரா கொண்டு வரையிலுமா? என்னட்ட அவன் நம்பரும் இல்லை. நீங்க வேணுமெண்டா உங்கள்கிட்ட இருந்தா கூப்பிடுங்க. இல்ல இல்ல, நான் டீச்சரோட தொடர்பு இல்லை. எனக்கு அது வேற ஒரு வேலை செய்யக்க அதுல டீச்சரை கதைக்க விட்டவே எனக்கு டீச்சர் நம்பர் தொடர்பு இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பேரை ஒப்படைச்சீங்களா டீச்சர்கிட்ட? இப்ப நான் பொறுங்க இல்ல, நான் உங்களுக்கு இப்ப விளக்கப்படுத்துறதுக்கு தான் கேக்குறேன். கொஞ்சம் பேரை ஒப்படைச்சீங்களா டீச்சர்கிட்ட? அவைக்கான நிதி என்று தான் கேட்டவ. இப்ப நான் முதல் சொல்ல வர விஷயத்த கேளுங்க. இப்ப என்னென்றால் அந்த வேலை திட்டத்துல யார் அதுக்குள்ள நின்றதுன்றதையெல்லாம் நாங்கள் பொதுத்தளத்துல கதைச்சு ஒரு பிரச்சனை. இப்ப உங்களுக்கு அதானதானே நான் விளக்கம் ஒன்றும் கொடுக்கல. நான் சொல்ல வர விஷயத்த சொல்றேன். இப்ப நான் நீங்க உறுதிப்படுத்துங்க. விளக்கமா சொல்லி இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் பேர் அவையிட்ட ஒப்படைச்ச நீங்கள் அவருக்கான நிதி என்ன வந்து கேட்டவ தமிழ் இப்ப டீச்சர்கிட்ட நான் இப்ப இவ்வளவு பேர் நிக்கிறீங்க எல்லாருக்கும் முன்னாலும் சொல்றேன். டீச்சர்கிட்ட நான் யார்ட்டும் எந்த நிதியும் கேட்க சொல்லி நான் டீச்சருக்கு சொல்லவில்லை. நான் ஓப்பனாவே இதுல சொல்றேன். நான் வந்து என்னட்ட கதைச்சதை பத்தி மட்டும் கதைக்கிறேன். மற்ற கதை இன்னும் ஒரு ஆளட்டே போய் வாரம் பிறகு 2.5 லட்சம் கேட்டிருக்கிறான். கனடால இருந்து வந்த ஆளட்ட இதெல்லாம்
டாக்டர்ட்ட பேருக்கு களங்கம். நான் இதை விட மாட்டேன். அதான் நான் கதைக்கிறேன். இல்ல நீங்க அதை விடக்கூடாது. ஆனா நான் டீச்சர் வந்து கதைக்கட்டுமா ஐயா என்னண்டா பொது வழியில கதைச்சு நீங்க இன்னும் பிரச்சனையா கூட்டி கொண்டு பொது வழியில கதைச்சாச்சு. பொது வழியில தமிழ் பாக்ஸ் கதைச்சிட்டது. நான் இது நிரூபிக்காம போக மாட்டேன். நிரூபிங்க தாராளமா. நானும் அதை தான் வேண்டிக் கொள்றேன். நிரூபிங்க. மேலும் மேலும் களங்கம் ஏற்படுது. மற்றவங்கட முகநூல்ல நீங்கள் மியூட் பண்ணுங்க. நானும் தமிழ் பாக்ஸ் தான் கதைக்கிறேன். மியூட் பண்ணுங்க. நானும் கதைக்கத்தான் விரும்புறேன். ஏனண்டா எனக்கு அவ்வளவு கோவம். அப்படி இன்னும் ஒரு கனடால இருந்து வந்தாலட்ட போய் கேட்டு இருக்கிறா காசு உன்னட்ட வெளிநாட்டுல இருந்து வந்த உன்னட்ட 2.5 லட்சம் இல்லையோ ஏன் வந்த நீ வந்த கோவத்துக்கு எனக்கு அவ்வளவு கோவம் எனக்கு. ஓகே ஓகே அப்படி கதைச்சிருந்தா இப்ப நான் என்ன சொல்றேன் அதான் உங்களுக்கு இப்ப இந்த தளத்துல உள்ள ஒரு ஆளை வச்சு கூட அந்த கதை நான் நிரூபிக்கலாம். ஆனா அந்த ஆள் ஓமண்டா எனக்கு தெரியும். அந்த ஆளுக்கு அந்த ஆள் நிக்கத்தான் அந்த கனடா கதை எனக்கு வந்தது. தமிழ் பாக்ஸ் நான் சொல்றேன். நீங்கள் வந்து மெல்லவா கதைங்க. இதுல கத்தி கதை நான் கத்தி கதைக்கல. என்ன அது சவுண்ட் காண்டி கதைக்கிறேன். மற்றபடி கோவத்துல கதைக்கல. இப்ப நான் சொல்றதை கேளுங்களேன். நீங்கள் வந்து முதல் டீச்சரை லைனுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுல பாருங்க. என்னன்னு சொன்னா நான் டீச்சர் உங்களோட தளத்துல தான் என்ன ஒரு நாள் நிக்கிறான். நீங்க நிக்கிற தளத்துல 61 முடியும் அவன் யூசர் நேம். நீங்க ஒவ்வொரு நாளும் பெறுவா அங்கேயே கேளுங்க. இல்ல நான் இப்ப கேட்டேன்னா நான் டீச்சர் எந்த தளத்துக்கு வரைக்கும் நான் கண்டிப்பா கேட்பேன். கண்டிப்பா கேளுங்க. யூசர் நேம் 61 முடியும். அது தெரியும். அது தெரியும். கேட்டு கதைச்சு கொள்ளுங்க. இந்தியாவை அவங்க தளத்துக்கு வாரதும் இல்ல. நாங்கள் அந்த பிரச்சனை பட்டையில இருந்து அவங்க தளத்துக்கு வாரதும் இல்ல. ஆறு தமிழ் பாக்ஸ் நான் விஷயத்தை கதைக்கப்படுங்க. நீங்க பன்னிமேந்தன் இல்லைங்க. நான் பன்னிமேந்தன் மாதிரி கதைக்கிறாள் இல்லையா? கதைக்கிறதுக்கு எல்லாருக்கும் டைம் கொடுக்குறேன். விடுங்களேன். நான் இப்ப விஷயத்தை சொல்ல விடுங்களேன். நான் சொல்லுங்க. ஓகே அப்ப நான் சொல்றேன். நான் டீச்சர் அதுல வரைக்கும் அது உங்களுக்கு கேட்டு அதுல ஓபன் மெசேஜாவே நான் விடுவேன். ஓகேயா? உறுதிப்படுத்தி நான் சொன்னேன்றத கேட்டு ஓபன் மெசேஜா விடுவேன். அந்த டாபிக்கை நிப்பாட்டுங்க. ஏனண்டா என்னட்ட தான் நீங்க கேட்டவன். நான் மற்ற வீட்டை கேட்டா தானே பயப்படணும். ஓகே நீங்கள் சில விஷயம் சொல்லலாம் நிக்கிறேன். அதையும் சொல்லி விட்டுருவேன். அது சொன்னாங்கட கட்சிக்கு சரியில்லை. ஓகே நான் சொல்றத கேளுங்களேன். அந்த விஷயம் நான் இப்ப உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். ஓகேயா? ஆனால் மற்ற விஷயம் ஒன்று நான் சங்கரண்யோட கதைக்கிறேன். நான் வேற உங்கள் ஒருத்தரோட கதைக்க இல்லை. ஓகேயா? நான் சங்கரன் ஓமண்டா. ஓகே சங்கரன் ஓமா இல்லை நான் மண் வாசனைக்கு சொன்னது என்னென்றா இன்னொரு ஆள் வந்து கதைக்கக்குள்ள அவர் சார்பாக கதைக்காம கனியனை வந்து கதைக்க சொல்லுங்கன்றத நான் சொன்னேன்னா எனக்கு நான் உங்களோட கதைக்கிறதுக்கு உங்களோட அனுமதி இருந்தா நான் கதைப்பேன். சங்கரன் கதைக்கலாமா? கதைங்க என்னோட கதைக்கலாமா? ரோமா சங்கரன் நான் இப்ப இதுல தயவு செய்து மற்ற ஒருத்தரும் குறுக்க கேள்வி மற்ற ஆட்களுக்கு நான் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா சங்கரன்னைக்கு நான் ஆரன்றத நிரூபிக்கிறேன். சவுண்ட் ஒன்று வருது. நீங்கள் படுவாங்கறையா அழுவாங்கறையா? நான் மட்டக்களப்பு. அண்ணா மட்டக்களப்பு தான். என்ன நான் படுவாங்கறையா அழுவாங்கறையா? டவுனுக்குள்ள. ஓகே நான் என்ன ஆறு சங்கரன். ஆமாம் வேற சவுண்ட் ஒன்று வருதப்பா. வேற சவுண்ட் அது ஜஸ்டின் அண்ணன். ஜஸ்டின் அண்ணன் மியூட் பண்ணுங்க ஒருக்கா. ஆறு சங்கரன். ஆமாம் இப்ப ஏன் நான் அந்த உங்கள்ட்ட இந்த விஷயத்தை நான் கதைக்க போறேன்னு சொன்னால் இப்ப என்ன பற்றி நான் காவல்துறையில இருந்து சம்பளத்துக்கு வேலை செய்து ஓடி வந்தேன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வந்தது. ஓகேயா? ஆனா நான் வந்து நான் ஆறுன்றது சொல்ல மாட்டேன். என்ன இதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்கள்ட்ட கதைக்கிற விஷயத்தை வச்சு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நான் ஆறுன்றது எனக்கு வேற தெளிவொன்னும் தேவையில்லை. அதால உங்களோட கதைக்கிறேன். சங்கரன் நான் வந்து 97ஆம் ஆண்டுல இருந்து 2000 ஆண்டு வரையும் மட்டக்களப்பு படுவாங்கற பகுதியில பணி செய்தேன். ஓகேயா? நான் பணி என்று தான் சொல்றேன். நான் வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். பணி செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கு வேணும்னு சொன்னா நான் அங்க 6 தளபதியா இருந்தது 6 இதுல இருந்தன்றது நீங்கள் அது சம்பந்தமான 6 பற்றி கேட்கணுமா இருந்தாலும் நான் சொல்றேன். அது நான் சொன்னதுல இருந்தாலும் சொல்லலாம். அது சம்பந்தமான கதையை சங்கரனிட்ட போன்ல வேணுமெண்டா போய் கதைங்க. தமிழ் பாக்ஸ் முதல் வந்து என்ன கதைக்க விடுங்க. நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நீங்கள் முதல்ல ஒன்று சொன்னீங்களே இல்ல சம்பளத்துக்கு வேலை அதுல இருந்தாலும் அது தெரியும் தானே. சம்பளத்துக்கு வேலை செய்தா முதல் கதைக்க விடுங்க அவரோட. இப்ப நான் சொல்றேனே சங்கரன் நான் வந்து காவல்துறையில இருந்த நானண்டே வைப்பமன். மட்டக்களப்பு படுவாங்கரையில தமிழீழ காவல்துறையில நான் பயணிச்ச நானண்டே வைப்பமன். ஓகேயா? நீங்கள் மட்டக்களப்பு படுவாங்கரைக்கு இந்த நான் சொல்ற 97ல இருந்து 2000 ஆண்டு கால போது வந்திருக்கிறீங்களா? 97ல இருந்து 2000. நான் அப்ப 2000 நான் அங்க
2000 இல்லை, நான் இங்கே இல்லை ட்ருங்கோவில். ஓகே, நான் சொல்றேன் என்ன, காவல்துறையில இருக்கிறவே ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வாரவே அவங்க வர மாட்டாங்க. ஓகே, நான் சொல்றேனே, நான் வந்து பொண்டுவல் சேனைக்குள்ளால நாசிவந்தீவு வாழைச்சேனைக்கு வருவோம். ஓகேயா? ஆமாம். ஓகே, கருத்த பாலத்துக்கு பின்னால தீவால வந்து வந்தாரமூல கேம்பஸுக்குள்ள வருவோம், மரவங்கனிக்குள்ள வருவோம். ஓகேயா? இங்கால மண்டூர் 39 கொலனிக்குள்ளால வந்து காக்காச்சி வட்டைக்குள்ளால வந்து மண்டூருக்குள்ளால வந்து கல்முனைக்க வருவோம். ஓகேயா? ஆமாம். இதுல இருந்தா காவல்துறையில இருந்தா இந்த பணி நாங்கள் செய்யலாமோ? இல்லை, காவல்துறை என்று நீங்க இருந்தாலே அது விடுதலை புலிகள் தான் எடுப்பாங்க. அது காவல்துறை என்று தனியே பிரிக்க. உங்களுக்கு நான் கேட்கிறேன் என்னென்றால், உங்களுக்கு இயக்கத்தின் ஓரளவுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். நான் தெரியாது. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ஒரு காவல்துறையில இருந்தீங்கன்னு சொன்னா, ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வந்தா நீங்களும் ஒரு புலிதான். அதுதான் நான் சொல்லுவேன். கனியன் சங்கரண்டா ஒரு நிமிஷம் எனக்கு தாரீங்களா? 2 பேரும் சொல்லுங்க. ஓகே, தமிழ் பாக்ஸ் அன்பாவும் பண்பாவும் கேட்கிறேன். கனியண்ணா ப்ளீஸ் ஜேடிஎல் ஐ மீன் தமிழ் பாக்ஸ் எல்லாரும் ப்ளீஸ் இதில் நிப்பாட்டி தனியாக வேணுமெண்டா நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கதைப்போமா ப்ளீஸ். ஏன்னு சொன்னாங்க உங்களுக்கு வெளியில இவ்வளவு விஷயங்கள் டாக்டருக்கு கூடாத விஷயம், அவ்வளவும் வந்து டாக்டருக்கு கூடாத விஷயம். ப்ளீஸ் தயவு செய்து சதீசன்னா இருக்கிறார், இருக்கிறீங்க. ப்ளீஸ் எங்களோட டாக்டர்கிட்ட நன்மைக்காண்டி இதை நிறுத்தி தனியே நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல கதைப்போமா ப்ளீஸ். கனியனா சங்கர் எல்லாருக்கும் மண்டாட்டமா நீங்கள் கொடுத்த ஆக்களை பற்றி தான் நான் கதைக்க வந்தேன். நினைப்பேன் பப்ளிக்கா கதைக்க இல்லாதபடியா நிக்கிறேன், சொல்லி போட்டு போடுவேன் எல்லாமே. ப்ளீஸ் அதை கதைப்போமா? அப்படி செய்வோமா? தமிழ் பாக்ஸ் நிப்பாட்டுறீங்களா? இதை சில விஷயம் சொல்லக்கூடாது இருக்கிறேன், அதையும் சொல்லி போட்டு போடுவேன். டீச்சருக்கு இவர் கொடுத்த ஆக்களுக்கு தான் கேட்டு வந்தவ சொல்லி. இல்ல ப்ளீஸ் தமிழ் பாக்ஸ் இதுல எதுவும் வேண்டாம் ப்ளீஸ். இங்க இப்படி ஆகிய பண்ணி இதால நிச்சயமா எங்களுக்கு அழிவு பாதையப்பா. ப்ளீஸ் நான் விட மாட்டேன் ஜஸ்டின், நானும் பயப்பட மாட்டேன் ஜஸ்டின். இதற்கெல்லாம் இந்த தயவு செய்து மண்டாட்டமா முடிவு காண்றதுக்கு நீங்க இன்னும் ஒருக்கா புறந்து வரணும். இல்ல தமிழ் பாக்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு அதனால ஜேடிஎல் அடிச்சு கொண்டிருக்குது. நான் எனக்கு வீட்டுல பேசிட்டு ப்ளீஸ் மண்டாட்டமா கேக்குறேன். தமிழ் பாக்ஸ் இனா ப்ளீஸ் உங்க தளத்துக்கு முடிவு கட்ட தேவையில்லை. நீங்கள் வந்த குற்றச்சாட்டு தான் நான் சொன்னேன். இந்த தமிழ் பாக்ஸ் கனியன் தளத்துக்கு கண்டு சொன்னேன். சரியா? நீங்க கதையா தமிழ் பாக்ஸ் கதையா வேற மாதிரி கொண்டு போகாதீங்க. தமிழ் பாக்ஸ் நீங்க வந்து கதையா கொண்டு போகாதீங்க, மாறி வேற மாதிரி கொண்டு வாங்க. அவர் சொல்லி பிரச்சனைக்கு தான் முடிவு கட்ட அவர் தான் சொன்னவர். தளத்து கண்டு சொன்னவர் ரெக்கார்டிங் போட்டு காட்டுட்டேன். இப்ப தளத்து கண்டு சொன்னவர் நான் வர நேரம் என்னப்ப கதைக்க விட்டுட்டு இருந்தேன். நான் தளத்துக்கு இந்த தளத்துக்கு இவர் ஏதாவது செய்யணும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும், நான் தயார். அதுக்கு இல்ல நான் சொன்ன விஷயம் வந்து இந்த தளத்திலேன்னு சொன்னா வடிவா ரெக்கார்ட திரும்ப போடும். அதான் நான் ரெக்கார்டிங் போட்டு விடுறேன் பாருங்க. தளத்துக்கு என்னீங்களா என்னன்னு சொன்னீங்கன்றத இந்த தளத்தில தான் சொன்னாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும்? அண்ணா நான் உங்களுக்கு சொன்னேன், டீச்சர் காசு கேட்ட வேண்டும் சதீஷ் அண்ணா. ஓகே சதீஷ் அண்ணா, தமிழ் பாக்ஸ் சதீஷ் அண்ணா இதுல இத கதைக்கிறதால எங்களுக்கு வேண்டாம். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. போட்டு இறங்குங்க. ஒரு எல்லாரும் நாளைக்கு கதைப்போம். ஒரு நிமிஷம் அறிவா கதையை கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. தனிப்பட்ட ரீதியில ஆரையும் நிரூபிக்க வேண்டிய தேவை இங்க இல்ல. இல்ல அப்படி கள்ள பேர் சொல்லிக்க நிரூபிக்க தானே என்ன வேணும்? இல்ல நான் படையா சொல்ற கேளுங்க. நீங்கள் காவல்துறை இருந்துக்கலாம், படுவாங்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். சரிதானே? இந்த பிரச்சனைய விட்டு போட்டு இனி என்ன நடக்கணுமோ அதுக்கான போறதுக்கு இது உங்களை பற்றி கதைக்கல, என்ன பற்றி கதைச்சது. நான் என்ன பிரச்சனையை விட்டுட்டு போவேன். தயவு செய்து அண்ணா கனியன் அண்ணா ப்ளீஸ் கேளுங்க. கனியன் அண்ணா இது
இது கனியனண்டா என்னன்னு சொன்னால் இது நிச்சயமா எல்லா துப்பு திலக்குக்கும் கிடைச்சு உழவுகளுக்கு கிடைச்சு எல்லாற்ற வாழ்க்கைக்கும் கூடாது கனியனண்டா. எல்லாரும் சொல்றேன் தயவு செய்து தமிழ் பாக்ஸ் நிப்பாட்டுங்கோ. நான் தான் சொல்றேன் ஜஸ்டின், நான் தளத்தை நிப்பாட்டுவேன் சொல்லிட்டேன். இதை நான் சேலஞ்சே பண்றேன். முடிஞ்சா கனியனண்ணா ஜேடிஎல் அடிச்சு எனக்கு நேர ஒரு நிமிஷம் வெயிட்டிங். திலீப் மியூட்ல இருக்கு. கேக்குது. இப்ப அந்த டீச்சரை கொண்டு வாங்க இதுக்குள்ள. ஐயோ நான் இதுக்குள்ள நான் வர விரும்பல. ஜேடிஎல் அடிக்க சொன்னது ரங்கட்டமா ரங்க மாட்டேன். என்ன திலீபண்ணா நாங்கள் அந்த கனடாக்காரோட கதையை இப்ப சொல்லுவோமா? நேரில் வேண்டாமா? வேணாமண்ணா என்னண்டா சொல்லுங்க. இல்ல திலீபண்ணா நான் கதை கேட்க திலீபண்ணா நின்று வரல. இல்ல அதான் கேக்குறேன். நேரடியா உடைக்க வேண்டிய நேரம் வந்துட்டு. ஓகே வாங்க. என்ன அண்ணா என்னண்டா இதெல்லாம் யாரையும் இப்ப நீங்க லைன்ல நின்றபடியா தான் கேக்குறேன். இப்ப அதான் கேட்டேன். நான் சொல்றேன் கேட்காம உடைக்க மாட்டேன் சொல்லுவேன். எல்லாரும் வந்து இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப இந்த எங்கட தேர்தல் சம்பந்தமாயும் எங்கட கட்சி சம்பந்தமான வளர்ச்சிக்கு பாடுபடுறீங்களோ இல்லாட்டில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பத்தி அதிகரிக்கிறீர்கள். இல்ல டீச்சர் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இதுல போனால் இப்ப எங்கட தேர்தல் அப்படி கொண்டு போயினோம். தயவு செய்து ஜெகனுக்காகவும் திலீபண்ணாக்கானு கேட்கிறேன். டீச்சரை கொண்டு வாங்கலாம். எனக்கு நான் டீச்சரோட கதைக்கிறேன் இல்ல சதீசன். உங்களோட ரெண்டு கதைச்சேன். அதெல்லாம் கதைச்சேன். மெட்டுமடி கதைக்கிறேன் இல்ல. நான் ஒரு நாள் இல்ல திலீபண்ணா கூட இல்ல. இல்லண்ணா நானும் ஒரு நாளைக்கு ஒரு 10 days 10 நாளா நான் கதைக்கிறது இல்லண்ணா. டீச்சர் ஒரு நாள் கூட தனியா கதைக்கல. சதீசன் ரெண்டும் மற்ற திலீபன் ரெண்டும் தான் கதைச்சேன். இது சம்பந்தமான முடிவை எங்களை தலைவர் எடுக்கட்டும். தலைவர் என்னன்னு தலைவர்கிட்ட எங்க அவருக்கு கொடுங்க முறைப்பாட்டு. தலைவர் முடிவெடுப்பார். அடிபட வேண்டிய அவசியம் இல்ல. டாக்டரோட வச்சு கதைப்ப இந்த பிரச்சனையை. அது தலைவர் முடிவெடுக்கணும். என்னவும் தலைவர் தானே முடிவெடுக்கணும். That's right. Absolutely நானும் அதை அக்ரி பண்றேன். பப்ராவில வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. டாக்டர் சொல்லி இருக்கிறார் என்ன பிரச்சனை என்றாலும் அதை முடிவு எடுப்பாரு. ஒரு நிமிஷம் என்ன கதைக்க விடுங்க. கனியன் சொல்லிட்டு சொல்லுங்க. என்னென்றால் இதுல நிக்கிறீங்க இவ்வளவு பேர் நிக்கிறீங்க. இந்த தளத்துல மேல நிக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். நீங்கள் டாக்டர்கிட்ட கதைச்சு ஓகேயா நான் அப்படி சொல்லியிருக்கிறேன்றதா டீச்சரோட கதைச்சு உறுதிப்படுத்துங்க. உங்களோட வாட்ஸ்அப் லைனுக்குள்ளால கதைச்சு உறுதிப்படுத்தி போட்டு சரியோ அப்படி நான் அப்படி சொல்ல இல்லையென்று டீச்சர் ஒத்துக்கொண்டால் நீங்கள் பகிரங்கமாக இதுல சொல்ல வேண்டும். எல்லாரும் ஒற்றுமையா பயணிக்க வேணும். முரண்பாடுகளை வளர்க்கறத நான் கடைசி வந்தாலும் எதுக்கு நான் பயப்படுறேன் இல்லையா? என்னோட கதைச்ச நேரம் நின்ற வேறையாக்கள் கூட இந்த தளத்துல நிக்கிறேன். நான் அவையில காட்டி கொடுக்க கூடாது. குரூப்ல தமிழ் பாக்ஸ் காட்டி கொடுக்க கூடாது. மட்டும்தான் பொறுமையா இருக்கிறேன். தமிழ் பாக்ஸ் நான் அதை சொல்ல இல்ல. இப்ப நீங்கள் டாக்டரோட கதைச்சு டீச்சரும் டாக்டரும் நீங்களும் இதுல சம்பந்தப்பட்ட ஆக்கள் எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரு கதைங்கோ சரியோ கதைச்சு நான் என்னட்ட டீச்சர்ட்ட நம்பரும் இல்ல. உங்களை நான் சொல்ல வர விஷயம் விளங்க இல்ல. இப்ப உங்களுக்கு டாக்டர்கிட்ட நம்பர் இருக்குல்ல. டாக்டர்கிட்ட நம்பர் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப டாக்டரோட கதைங்கோ டீச்சரை உங்களோட வாட்ஸ்அப் லைனுக்கு கொண்டு வர சொல்லுங்க. டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன் நான் டீச்சர்ட்ட கதை. அதுக்கு பிறகு டாக்டர் இதுல வந்து அறிவிச்சவர் யார் கேட்டாலும் யாரும் காசு கொடுக்க கூடாதுங்கிற தளத்துல அறிவிச்சவங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து நான் சொல்றேன் என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்தை நீங்கள் டீச்சரை கொண்டு நிரூபிங்க. டாக்டரோட லைன்ல வச்சு கொண்டு நான் தானே டாக்டருக்கு சொல்லிட்டேன்னு உங்களுக்கு முதலே சொல்றேன். கன்றாவி இப்ப அப்ப அது முடிவு டாக்டர் தலைமையால அங்க டீம் முடிவெடுக்கட்டும். ஓகே அதுக்குரிய கட்சி முடிவெடுக்கட்டும்.
சரி 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 டீச்சர் இது- காசு இதோட கேட்ட இந்த கதையில கதையை நான் நிப்பாட்டுங்க, டாக்டர்ட்ட please. சொல்லிட்டேன்னு தானே இப்ப உங்களுக்கு சொல்றேன். நான் டாக்டர் பேருக்கு யார் கேவலன் படுத்த நினைச்சாலும் நான் விட மாட்டேன். அதான் என் தமிழ் பாக்ஸ் இதோட நிப்பாட்டுவோமா? இதை விட்டு வேற வேற கட்டத்துக்கு நான் போவோமா? நிப்பாட்ட தயாரண்ணா. ஆனா இப்படி டாக்டர்கிட்ட வேற பாவிச்சு யார் என்ன செய்ய நினைச்சாலும் நான் விட மாட்டேன். அதுவும் நான் எப்பவும் ஒத்துக்கொள்வேன். மற்ற இப்ப இவர் சொன்ன மாதிரி அந்த தளத்தை மூடுவேன் நினைக்கிறேன்டா அதை முடிஞ்சா ரை பண்ணட்டு வேற என்றாலும். ஆனா தயவு செய்து இதுகளை நிப்பாட்டுங்கோ, சண்டை வேண்டாம் ப்ளீஸ். இப்ப மற்ற விஷயத்த நான் இதுல கேட்கட்டா? ஏன் அப்படி இவை கேட்டவே உண்டு? சொல்லுங்க, என்ன விஷயம் கேளுங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கதைக்க தயார். அண்ணா முரண்பாடுகள் வேண்டாம் அண்ணா, சுகமா போ. முரண்பாட்டை வளர்க்காமல் பிரச்சனையை தீர்க்கிறது தான் எல்லாரும் விரும்புவோம். தயவு செய்து எங்கட மக்களின் நலனும் எங்கட தேசத்தின் நலன் கருதி எங்கட கட்சியின் வளர்ச்சி கருதி எங்கட பலத்தை பலம் பெற வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். எதிரியானவனும் துரோகியானவனும் எங்கள் மீது சூழ்ச்சிகளை மேற்கொண்டு எங்களை உடைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். பல வதந்திகளையும் எங்களோடு நிற்கிறார்களை பற்றியான அவதூறான கருத்துக்களையும் பரப்புகிறார். எனவே நாங்கள் தெளிவாக ஒற்றுமையாக பயணிக்கிறதுக்கு அனைவரும் முரண்பாடுகளை நிறுத்தி பயணிப்போம். இப்படியா முரண்பாடுகளை வந்து டாக்டரோட கதைச்சு உள்ளுக்குள்ள தீர்த்து கொள்வோம். பொது வழியில நாங்கள் அடிவரதை குறைச்சி கொண்டா ப்ளீஸ் நல்லது, எல்லாரும் சந்தோஷமா பயணிப்போம், நல்ல விஷயத்த கதைப்போம். எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை இனி வரப்போற எங்களை அந்த தேர்தலில் வந்து என்ன செய்யணும் கொள்ளணும்ன்றதை கதைச்சு எங்களோட மக்களின் ஆதரவை பெருக்குவோம். எம்பிபிக்கு மக்கள் வாக்களித்தால் என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பேசுவோம். அப்ப அதை கதைச்சு இதை செய்து கொண்டு போவோம். எனக்கு வந்து அதுதான் விருப்பம். ஆனா டாக்டர்கிட்ட பேரை பாவிச்சு யாராவது காசு ஏற்க வலிக்கிட்டா எனக்கு பொறுக்காதண்ணா. ஒரு கனடா சொல்றார் கன்னடா வந்து இப்படி 2.5 லட்சம் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை சொல்லுங்க. இந்த இதுல டாக்டர் ஆளா இருந்து விளங்கல கனடாக்காரன சொல்லுவீங்களோ? அப்படி யார் அடிச்சாண்டு மேல திலீபண்ணா நிக்கிறாருன்னா திலீபண்ணா நிக்கிறேன் ஒரு குரூப்ல நானும் கனடாவில் தான் இருக்கிறேன். அதான் நீங்க திலீபண்ணா நிக்கேக்கான்னு சொன்னவர் பண்ணுவேன்னா திலீபண்ணா கேளுங்க ஜஸ்டின் அண்ணா. ஓகே ப்ளீஸ் இதோட நிப்பாட்டி போடு. இல்ல நான் தனியா நிக்கேக்க சொல்லல, திலீபண்ணா நிக்கேக்கான் குரூப் கோல்ல தான் அவர் சொன்னவர் வடிவா. ஓகே சதீஷ் ப்ளீஸ் நீரும் சொல்லுங்க. எங்கட இப்ப இவர் சொன்ன மாதிரி என்ன கீழே இருக்கிற பேரும் பெரியது இல்ல சொன்ன மாதிரி இதோட நிப்பாட்டி போட்டு நாங்கள் இதை தனியே இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளுவோம் ப்ளீஸ். அவமானம் இதுல வந்து யாரும் சுரேஷின் தளத்தை பற்றி தேவையில்லை எழுத வேண்டாம். இது கனியனுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனையா? திரும்பி வர வேண்டாம் டாக்டர். சுரேஷின் தளம் கல்லர் என்ற ஒரு தடவை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் கனியனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இது. ஓகே, இதுல யாரும் அந்த தளத்தை பற்றி எழுத வேண்டாம். சொல்லுங்க. அண்ணா இதுல எழுதுறவங்க விளையாட்டு காட்டுறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட்டிங் பண்ணுங்க. கனியன் தற்சமயம் இதை எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாரும் இந்த பிரச்சனையை விட்டுட்டு இதுக்கான ஆக்கபூர்வ நடவடிக்கையை நாங்கள் தனிப்பட்ட முறையில கலந்து அழைச்சி போய் இந்த பப்ளிக்கு வேண்டாம். நானும் இறங்குறேன். எனக்கு விசிட்டர்ஸ் இருக்கு நம்ம வீட்டுல. நானும் இறங்குறேன். பிளீஸ் இது டாக்டரோட வச்சு நாங்கள் தனியாக கதைப்போம். தயவு செய்து நானும் ரகுராமண்ணா யாராவது அரேஞ்ச் பண்றோம். இதை பிளீஸ் வெளியில கொண்டு போக வேண்டாம். நான் ரகுராமன் இல்ல ஏற்கனவே டாக்டருக்கு இப்படியான கெட்ட பேரும் இல்ல வந்து அதனாலதான் கோபம் பெறுது. அண்ணா இத திட்டமிட்டு செய்வாங்க. அந்த திட்டமிட்டு பொய்யான வதந்தி எல்லாம் ஆல்ரெடி மெசேஜ் பாஸ் பண்ணியாச்சு. டாக்டர் வெச்சு செய்வோம் இத ப்ளீஸ். எனக்கு அந்த சரியான கோவம். அவ இப்ப என்னட்ட கேட்டது? ஓகே நிப்பாட்டுங்க. தமிழ் பாக்ஸ் நீ காணுமா? கேட்டதான் கோவம். ஈ காணு பலம் காணுமே நீ. ஓகே சதீஷ் நான் ரங்கறேன். ஓகே ஜஸ்டின் அண்ணா உங்களுக்கு எந்த ஒரு கோவம் இல்ல. இந்த கதையை ஓகே நன்றி ஜஸ்டின் பிரச்சனை இல்ல. கீழ பாருங்க நன்றி. இப்ப திரும்ப என்னோட ஸ்டார்ட் பண்றாங்க. கீழ ரேணு ஆண்டல் இருக்காங்க. எல்லாரும் நீங்க பிரச்சனை இல்லங்க. உங்களுக்கு இதுல திலீபண்ணா பத்தி யாரும் எழுதுற வேண்டாம். வீணா பிரச்சனை வரும். புரியுதா? திரும்ப என்ன திலீபண்ணாக்கு சம்பந்தம் இல்ல. இத கதைச்சதே நான் தான். சும்மா கீழ திரும்ப கொள்விட்டு இருக்காங்க. அவங்க யாரும் சீண்டி பாப்பாங்க. உதவ பத்தி நீங்க கணக்கெடுக்காம சொல்லக்கூடாதானே அண்ணா?
ஆசை ஆசையா பைத்தியங்கள் மாதிரி என்ன ஒவ்வொரு தளத்திலும் நான் பயப்படுவேன் கண்டன கதைகளை கேட்காதீங்க நாங்க செய்ய வேண்டிய செல்ல வேண்டிய இவனுக்கு அங்க வாங்க மேல எங்கட பயணத்தை தடுக்கிறக்காண்டி இப்படி கதைகளை சொல்லி மினக்கடத்தை பண்றாங்க. எங்கட நல்ல விஷயத்தை மேற்கொள்வோம் நாங்கள். எங்களுக்கு கதையை கேட்காதீங்க இல்லண்ணா கோபம் வருது. நாங்க இங்க ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இவன் நாயகள் வெளியில இருந்து எங்களை பார்த்து எங்கட வேலையை தடுக்கிறக்காண்டி செய்யறாங்க. நீங்க அதை பரதேசிகள் தயவு செய்து ஆற்றன் கதையை கேட்காதீங்க. அதுக்கு ஒரு அளவு வேணாம். மாறி மாறி அடிச்சுட்டு ஒரு நாளும் இந்த தளத்துக்கு முடிஞ்சா தடுத்து பேருங்க பாப்போம். சவாலாவே விடுறேன், முடிஞ்சா தடுத்து பேருங்க. நான் இப்ப இங்க நினைக்கிறேன் முடிஞ்சாவா எனக்கு வந்து காத நான் தான் காரணம் வந்து காத என்ன 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 தப்பு கண்டனை நான் ரோல இருந்தாலும் வந்து கேளு முடிஞ்சவா எல்லாரும் என்ன நம்பர் தெரியுது உனக்கு வந்து என்ன வீட்டு நாங்கள் இருக்கிறோம். உங்களை கொண்டா எங்களை கொண்டு ப்ளீஸ் ப்ளீஸ் கூல் டவுன். திரும்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க புலியாண்டி அண்ணா. கும்பிடுறேன் சாமி. கும்பிடுறோம். வணக்கம் வணக்கம் சதீஷ். வணக்கம் திலீப். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் திலீப். உன்னை விட உயர்ந்தவன் ஒருதனும் இல்லை, உன்னை விட தாழ்ந்தவன் ஒருதனும் இல்லை. விளங்கிச்சோ? தற்பெருமை பேசுறதுக்கு இங்க வாரவங்களை நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம். சரியா? தற்பெருமைன்றது தனக்கு அது தெரியும் இது தெரியும் அவளாதான் வாய்ச்சொல்லில் வீரர்கள். சரியோ? ஆகவே இந்த செயல்ல செய்ய மாட்டாங்க. விளங்கிச்சோ? இப்ப ஒன்றுக்கும் குழம்பாதீங்க. சரியா? யூ கேரி ஆன். விளங்குச்சா? இப்படி குழம்புறாண்டா டாக்டர் அர்ஜுனா எவ்வளவு விஷயத்துல குழம்பி இருக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். அவரை நாங்கள் உதாரணமா வச்சு நாங்கள் எங்கட நடப்பயணத்தை எங்கட ஊட்டத்தை எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு நடத்த வேணும். குழம்பி உங்களோட டைம் மண்டே போட்டு உடைக்காதீங்க. இவ கொஞ்சம் பேர் இருக்குன்னா தற்பெருமை தான் அதை கிழிச்சன் இதை கிழிச்சன் அப்படியான கதைகள் வந்தா சத்தமடா கேட்டுட்டு ஓகே கத்திட்டு போட்டு மட்டுட்டு விடுங்க. அண்ணா என்னண்ணா அதாவது எத்தனை தடவை என்ன போட்டு டார்ச்சர் படுத்துறாங்கண்ணா. எவ்வளவு இதால குத்திட்டு இருக்காங்கண்ணா ஒவ்வொருத்தர் மற்ற தளத்துல இருந்து. நான் எனக்கு நான் என்ன பொறுத்தவரை நான் டாக்டருக்கு உண்மையா தானே இருக்கிறேன். இந்த பைத்தியம் சொல்ற மாதிரி நான் எதிரியா இருக்கிறேன். நான் டாக்டருக்கு உயிருக்குதே தானே. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆள் நான் தீவிரவாத ஓடுபாட்டு திரிகிறதெல்லாம் நான் பார்த்தேன் நான் வீடியோல. சரியோ? அவருக்கு பின்னாலே நிற்கிறது இதுகளை வேற சதீஷ் எல்லாம். சதீஷ் இந்த காலோட நின்று என்னத்துக்கு அல்லல் படணும்? ஏன் அதெல்லாம் இவனுக்கு தெரியுமா அண்ணா? கத்திட்டு கூவுறதுக்கு முடியுமா? சதீஷ் இங்க தந்த தற்பெருமையை சொல்லிக் கொண்டு தெரியல. இங்க திலீப் தந்த தற்பெருமையை சொல்லிக் கொண்டு தெரியல. செய்யறவங்களை செய்ய விட வேணும். ஆகவே நீங்கள் இதுல ஐயா எங்கட மனம் சுத்தமா இருக்கீங்க, உண்மையா இருக்கு. சொல்லுங்கண்ணா. அது கோவம் வந்துடுது திலீபண்ண தேவையில்லை திலீபண்ணா கூல் கூல் அதெல்லாம் விடுங்க விடுங்க. ஓகே ஓகே கூல் டவுன். ஓகே புலியாண்டியா சொல்லுங்க. இல்ல அதான் என்ன கஷ்டப்படுறன்னு தான் தெரியும் அதிന്റെ வலியும் வேதனைகளையும். சரியா? உண்மை. டாக்டர்கிட்ட பேருக்கு ஒரு களங்கம் இப்படி வருமெண்டா அதை நாங்க விட மாட்டோம். இப்போ விட மாட்டோம். நோவே விட மாட்டோம்.
சும்மா அவியல் தங்கட விளையாடி கொண்டிருப்போம் தான் கலங்க. திலீபண்ணா ஓமண்ணா நீங்கள் அந்த அன்றைக்கு எங்கள்ட எலெக்ஷன் ரிப்போர்ட் அறிவிக்க நீங்கள் பட்ட அந்த டென்ஷன் நாங்கள் உங்களை பேசினாங்க என்னண்டா உங்களுக்கு நீங்கள் அந்த எங்கொண்ட கொண்ட்ரோலை மீறி பேசினீங்கள். அவ்வளவு தூரம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு பக்கத்தில் இருக்கிற யாரையுமே பொருட்படுத்தாமல் நீங்கள் பேசுகிறீங்க. அந்த நேரத்தில் உங்களை எல்லாருக்குமே நீங்கள் காட்டி கொடுத்துட்டீங்க. நீங்கள் டாக்டருடைய ஆளண்டு என்னென்னு சொல்கிறது அதில் எல்லாருமே ஒழிச்சிருந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி சொல்கிறது ரிஜெக்டன்ட்டு சொன்னோன்னே கொந்தளிச்சு பேசின பேச்சில் அவங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இவர் யார் ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கிறார் என்ன அங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டா இவரேன்னு சத்தம் போடணும். அப்போ நீங்கள் மெய் மறந்து பேசின வார்த்தையெல்லாம் எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கொண்டு நேரலையாக நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் இவங்கள் யாரும் கீழே இருந்து மேலே இருந்து பேசினாலும் அதை பற்றி பிரச்சனை. அன்றைக்கு நான் இல்லை என்னோட இருந்தார்கள் எல்லாருமே பார்த்து நாங்கள் உங்களோட டென்ஷன் நாங்கள் தான் உங்களை அடக்கினாங்கன்னா அண்ணா கொஞ்சம் காட்டி கொடுக்க வேண்டாம் பேசாமல் இருங்கோ எங்களையே நாங்கள் விற்க வேண்டாம். நீங்கள் அவ்வளோ தூரம் டென்ஷனில் அண்ணா அப்படித்தாண்ணா இந்த குணமே அப்படித்தாண்ணா இந்த குணமே அப்படித்தான். அதாவது தப்பு நடந்தால் போய் சண்டை போடுறதாண்ணா இந்த இது. ஆனா இவங்க என்ன போட்டு டார்ச்சர் படுத்துறாங்க எல்லா பக்கத்தாலையும் என்ன போட்டு. ஜியோட போய் சண்டை பிடிக்க போறேன்னு சொல்லிக்கல நான் உங்களை மறைச்சது காரணம் வந்து நாங்கள் அதை எங்களை விற்கக்கூடாது வேண்டாம் இது சரிபடைய பிரதேப்பம் நேரம் இருக்கணும். நீங்கள் அதில் பேசியிருப்பீங்கள். தம்பி இந்த கதையை நீ விடுங்க. டாக்டர் வர விட்டு நீங்கள் எல்லாருமா பேசி உண்மையை கதைச்சு ஆறு கல்லரு ஆறு இதுக்கு எங்கட இதை அழிக்கிறதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பூந்துருக்குறாங்கன்றதை பார்த்து அதை விலத்தி நாங்கள் ஓடணும். எங்கேயோ ஓடுற காலம் எங்கேயோ இருக்குது. இப்போ தான் தொடக்கம் இல்லக்கா. இப்ப பாருங்க இப்ப இந்த சண்டைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப இதுக்கு அப்படித்தான் காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி வேணும். இதெல்லாம் கணக்குல எடுக்காதீங்க. டாக்டருக்கு விழாத அடியோ உங்களுக்கு விழுந்த இந்த பிரச்சனைக்கு முழுக்க நான் மட்டும்தான் கேள்வி கேட்டேன். வேற யாரும் காரணம் இல்லை. முழுக்க என்ற கேள்வி இது. அது பாருங்க நாளைக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எதையும் சந்திக்க தயாருன்னு தெரிஞ்சுதானே கேட்டேன் நான். இல்ல என்னதான் கொண்டு வருவானுங்கண்ணா அது கொண்டு அப்படி கொண்டா பிறகு என்ன நான் அதுக்கு பிறகு நானும் பாக்குறேன். அடுத்த இது என்ன நடக்க போகுதுன்றத பாப்போம். விடுங்கோ காணும் நமக்கிட்ட எதிரிக்கு நல்ல நல்ல வாக்கி நல்ல இதமா இருக்கு. இறைச்சி சாப்பிட்டா போல இருக்கும். எதிரி ஒன்றுமே இல்லை. நாங்கள் யாரோட ஒருத்தரோடையும் அடிபடையில்லை. கேள்விகள் மட்டும்தான் வைக்கப்பட்டது. ஓ யார் இந்த கள்ள வேலை செய்தாண்டால ஒரு ஆளை மட்டும் வழி காட்டி கிடக்கு. ஏன்னாண்டா அந்த திரும்ப எல்லார்டையும் போக கூடாதுன்றத காண்டி கனடால வந்தாள்கிட்ட போய் 2.5 லட்சம் கொண்டா அந்த ஆள் இல்லையாண்டா. அப்ப என்ன கனடால இருந்து என்னத்துக்கு வந்த நீ என்று கேள்வி என்ன கேள்வி அது? டாக்டர் வாங்காத அடியா வாங்கிட்டீங்க திலீப். ஆனவடியா பொறுமையா இருங்க. விடுங்க அதுதான் அந்த ஆளுக்கு விழுந்தாடி உடனே கொஞ்சம் பேர் கீழே எழுதினா சுரேஷின் தளத்தையும் இதையும் கதைச்சு. ஏன் சுரேஷின் தளத்துக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை? நாங்கள் கதைச்சது கணிஞனையும் டீச்சரையும். தளத்துக்கும் எந்த கதையும் இல்லை பிரச்சனையும் இல்லை. நாங்கள் கதைச்சது கணிஞனையும் டீச்சரையும் தான் கதைச்சு. நாங்கள் அவைக்கும் எங்களுக்கு தான் கதை. என்ன தாமதம்? சொல்லுங்கண்ணா. நாங்க அந்த கதையை விட்டுட்டு வேற பக்கம் வருவோம். வாங்கண்ணா வேற பக்கம் வாங்க. இது வேண்டாம் இது வேண்டாம் உங்களுக்கு. ஓகே டாபிக்க மாத்துங்க. வேற ஏதாவது கதைக்க வேண்டிய தெளிவான விஷயம் இருந்தா சொல்லுங்க. கதைப்பான் இதை விட்டுட்டு தலைவடி அவங்க இருக்கிற டென்ஷனுக்குள்ள பாவம் அதுகளுக்கு சங்கரண்யோட கதைக்க போறேன். சங்கரண்ணி ஓமண்டோடியா தான் விட்டு நான் இல்லாட்டி விட்டு இருக்க மாட்டேன். சங்கர் போயிட்டு வேற கூப்பிடுவோம். சங்கர் அவர் சங்கரண்யோட அவர் கதைக்க போறான். சங்கரண்ணையும் ஓமண்டோடியா தான் நான் கதைக்க விட்டேன். நான் இல்லாட்டி விட்டு இருக்க மாட்டேன். ஒன்று வேண்டாம். திருப்பண்ண கூட்டவன் ஜெகன் இப்ப வேற ரூட்டை மாத்துங்க. ஓகே நான் வாங்க கதைப்போம். அடுத்த பக்கம் போவோம். வாங்க அடுத்த போங்க. சொல்லுங்க ஏதாவது டாபிக் சொல்லுங்க. என்ன பிரச்சனை டவுட் தான் கேளுங்க. திருப்பண்ணா தொடங்குங்க கதையை மாத்தி.
இந்த முறை இந்த மக்கள் இந்த எம்பிபிக்கு போடாத அளவுக்கு நாங்க விழிப்புணர்வை மக்களை விழிப்புணர்த்தக்கூடிய வகையில நாங்கள் டொபிக்க கதைச்சு வெற்றி நட போடுவோம். அதுதான் முக்கியம். அது சரி, நீங்க சொல்ற சரி. ஆனா எப்படி செய்யலாம்? மக்களை முற்றா போட வேண்டாம்னு சொல்லலாம். அது இன்னாருக்கு போடண்டும் அது எனக்கு தெரியல. எங்கள்ட தலைமைப்படம் தான் அதை சொல்லணும். எப்படி சொல்லலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னன்னா மக்களுக்கு விளங்கணும். என்னன்னா எங்களை நாங்கள் போட்டிக்கிற இடத்துல எங்களை ஆதரிக்க சொல்லுவோம். மற்றது மக்கள் அந்த நாங்கள் யாருக்குன்னு சொல்ல தேவையில்லை, மக்கள் விழிப்பா இருக்கணும். இப்ப என்னன்னு சொன்னா எங்களோட குடும்பத்துல உள்ள தலைவனை நாங்க நீக்கி போட்டு வேற ஒருத்தனை கொண்டு வந்து இவர் தான் குடும்ப தலைவன் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஒரு அரசாங்க கட்சியை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள தெரிவு செய்து இருக்கிறதா முடியும். அப்ப அப்படி இருக்குன்னா என்ன நடக்கும் எங்களை மக்கள் சிந்திக்கும். நான் சொல்றபடியா கதையை கேளுங்கோ. எங்களுடைய ஊசி சின்னம் எந்த ஒரு இடத்திலையும் போட்டியிடாமல் இயலாதன்ற பட்சத்துல நாங்கள் கையை காட்டுவோம். அப்பக்கு நீங்கள் ஆதரவளிச்சா சரி. ஓகே, என்ன சவுண்டா காணும் இல்ல? ஆமாம். அதுவரையும் யாரும் இதை பற்றி எந்த கதையும் நீங்கள் பேசணும் செய்ய தேவையில்லை. அப்படியே இருங்க. நாங்கள் வழக்காடி வெண்டு வருவோமா இருந்தால் எங்களிடத்தில் நாங்கள் போட்டியிடுவோம். எங்களை அதுவும் முடியாமல் போகிற கட்டத்தில் நாங்கள் யாருக்கு இறுதியாக முடிவு கையை காட்டுறோமோ அவன் வெல்லுவான். தேசிய கட்சி தோக்கும். அதில் நீங்கள் யாரும் ஐயம் கொள்ள தேவையில்லை. வழக்கு வைப்படுமா சசிகனன்? வைக்கப்படும் நிச்சயமாக. ஓகே, வழக்கு வச்சு தேர்தல் அந்த நீங்க போடுற இடத்துக்குரிய இதை ஒத்தி வைக்கணும். தேர்தல் அது வச்சாதான் சக்சஸ். அது நிச்சயமா நடக்கும். அதையும் மீறி எங்களுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை நீதித்துறையும் எங்களை ஏமாத்தினால் நாங்கள் கையை காட்டுற அணி வெற்றி பெறும், ஆளுங்கட்சி தோக்கும். சதீசன், நான் கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் வழக்கு போடுறீங்கள், ஓகே, வழக்கு போட்டுட்டீங்கள். கேட்குறது என்னென்னா, அந்த நீங்கள் போட்ட இடங்களில் அந்த போட்ட இடங்களில் நாமினேஷன் திருப்பி எல்லாம் கோல் பண்ணுவாங்களா, இல்லாட்டி உங்களோட ஃபைலை மட்டும் சரி நீங்கள் போங்கன்னு சொல்லுவாங்களா? நான் சொல்கிறேன் விளங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு நான் முறையாக சொல்கிறேன்னு சொன்னால், எங்களோட தென்மராட்சி நகர சபையும் பிரதேச சபையும் சரியான ஒழுங்கமைப்போடு தான் எங்களோட நாங்கள் கச்சேரிக்குள்ள தெளிவாக ஓகே பண்ணிதான் எங்களுடைய ஃபைலை எங்களோட கச்சேரிக்குள்ள ஒபிசர் மேட கொடுத்து எங்களுடைய ஏதாவது தவறுகள் இருக்கான்னு சொல்லி கிளியர் பண்ணித்தான் நாங்கள் ஃபைலை ஒப்படைத்த நாங்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர்கிட்ட. அப்ப இதுல நாங்கள் எந்த தவறையும் நாங்கள் விட இல்லை. அப்ப எங்களை அநியாயம் விளைவிக்கப்பட்டதால எங்களுடைய சாவச்சேரியும் கொடியா பிரதேச சபைக்குமான தனியான ஒரு நீதிமன்ற வழக்கை போட்டிருக்கிறது. அந்த வழக்குல நாங்கள் வென்று வருவோமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக வெல்லுவோம். அதுலேயும் நாங்கள் எங்களுக்கு அநியாயம் கிடைக்குமாக இருந்தால் நாங்கள் கையை காட்டுற அணி வெற்றி பெறும், ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்படும். அதில் ஐயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஏதாவது எழுத்துல சந்தவங்களா? என்ன காரணத்துக்காண்டி ரிஜெக்ட் பண்றவங்க உங்களுக்கு எழுத்துல சந்தவங்களா? இப்ப அவங்க எழுத்துல தந்த எதுவுமே எங்களுக்கும் எங்களோட ஆவணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரி, நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், உங்களுக்கு எழுத்தில் தந்த விவரம், உதாரணத்துக்கு பர்த் சர்டிஃபிகேட் பிள்ளைன்னு சொல்லி தந்துட்டான், உங்கள்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் சரி ஒத்துக்கொள்கிறோம். நான் கேட்குறது உங்களை என்னன்னு சொன்னால், உங்கள்கிட்ட வழக்கு வெண்டெடுத்து வெண்டால் நான் கேட்குறேன் எப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட ஃபைல் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுமா, இல்லாட்டி உங்கள்கிட்ட நகரசபை பிரதேச சபையில் திரும்ப ரீகால் பண்ணுவாங்களா? எப்படி வருமெண்டா நோமல் நான் சொல்ற விளக்கம்
சொல்லுங்க. நீங்க உங்களோட ஃபைல்ல மட்டும் பிரச்சனை இல்லாம அவங்களோட ப்ரொசீஜர்ல பிள்ளைங்க, அதாவது அவங்க செக் பண்ணினதில்லை அல்லது அவங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்து அவங்க செக் பண்ணினதில் மிஸ்டேக் விட்டு அவங்கள ஃபோல்டுண்டாம அதாவது அந்த தேர்தல் அதிகாரிகள் தான் பிள்ளை விட்டுருக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தீர்ப்பு எப்படி வரும்னு சொன்னால் இந்த நொமினேஷனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவங்கள தேர்தல் கேட்க விடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் தீர்ப்பு உங்களுக்கு மட்டும். ஆனால் தேர்தல் கோல் பண்ணினதே பிள்ளை என்று சொன்னால் மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லா வேட்பு மனுவையும் எடுத்தது பிள்ளை என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக பிள்ளை என்று சொல்லி வந்தால் எல்லாத்தையும் கலைச்சி போட்டு திரும்ப வேட்பு மனு கோர சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அவங்க பிள்ளை விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளையை சரி செய்து கொண்டு உங்களோட வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தீர்ப்பு வரும். அவ்வளோதான், ரெண்டு தான் நடக்கும். அவ்வளோதான் பிரச்சனை. அது ஓகே, உண்மையில அந்த அதை சரியா விளங்கி கொண்டிருக்கிறீங்க, அதான் உண்மை. சரி, அது உண்மை ஏற்றுக்கொள்கிறேன்னு. இப்போ உங்கள்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் ஒன்றுக்கு ஒரிஜினல் இணைக்காமல் ஒரு ஃபோட்டோ காப்பி இணைச்சி அதில் ஜிஎஸ் சைட் பண்ணினா உங்கள்கிட்ட பிரதேசத்தில் இருந்து எங்கள்கிட்ட ஊசி கட்சியோ அல்லது ஒரு அடுத்தடுத்த கட்சியிலையும் இதே பிரச்சனை இருக்குது என்று சொன்னால் அவன் என்ன முறையில் அடுத்ததாக கோல் பண்ணுறது இல்லாட்டி உங்களுக்குரிய பிரச்சனை சரி என்னென்னு சொன்னால் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரிஜினல் சேர்க்கையில் ஜேபி மட்டும் சைன் பண்ணியிருக்கிறாருன்னா அது போல அதை உங்களை அக்செப்ட் பண்ணினால் உங்கள்கிட்ட பிரதேசத்தில் இருக்கிற அடுத்த கட்சியும் அதே பிள்ளைய விட்டால் அதுக்கு என்ன செய்யலாம்? அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால் அதை நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? அவங்களும் அப்படித்தான் கொடுத்துருக்காங்கன்றதை வச்சு நீங்க பார்த்து சொல்லுவீங்க. நல்ல விஷயம் நீங்க கேட்ட சரி. ஆனா அந்த தேர்தல் கமிஷன் தானே அதை பார்க்கணும். இவருக்கு பிளவிட்ட ஃபைல் அதே மாதிரி மற்றவர்களும் பிளவிட்டன்னு சொல்லி தான் உங்களுக்கு தந்த ஒரு லெட்டர் பார்க்காது. அந்த லெட்டர் அந்த லெட்டர் தந்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த லெட்டருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அது சரியான ரீசன் இல்லை. நாங்கள் என்ன சதீசண்ணா 1 minute வேற தளங்கள்ல சொல்லினா என்ன வீட்டுல புருஷன் குடிச்சிட்டு சத்தம் போட்டா அதை பொண்டாட்டி ஊரா கொண்டு திரிய கூடாதாம். குடிச்சிட்டு சத்தம் போடுறத யார பெட்டின்னு யோசிக்கணும். டாக்டரை பெட்டி யாராவது சத்தம் போட்டா ஊர் இல்ல அதுக்கு மேலேயும் செய்வேன் கதைங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப நாங்கள் எங்க நகராட்சி மன்றத்துல முதலாவது பாகத்துல 11 உறுப்பினர்கள் ஒரு பெண் வேட்பாளர். இரண்டாவது பாகத்துல 5 ஆண்களும் 5 பெண்களும். அதுல 18 வயசுல இருந்து 35 வயசுக்கு உட்பட்ட ஆட்களுக்கு பிறப்பு சர்டிஃபிகேட் ஐசி போட்டோ காப்பி, 35 வயசுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு தனியா ஐசி போட்டோ காப்பி, ஜேபியோட சைன் எல்லாமே கிளியர் பண்ணி கொண்டு போய் நாங்கள் கச்சேரிக்குள்ள எங்களுடைய கச்சேரி ஆபீசர் மேட்ட கொடுத்து இதுல ஏதாவது தவறுகள் இருக்கான்னு சொல்லி திரும்ப நாங்கள் இது பண்ணி அவர்கள் ஓகே பண்ணித்தான் நாங்கள் ஃபைலை நாங்கள் சமர்ப்பித்து நாங்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர்கிட்ட. அதுக்கு பிறகு அந்த அது எனக்கு விளங்குது. இப்ப நான் கேட்டது காரணம் இதே பிரச்சனையத்தான் மற்ற ஆக்களும் தங்களுக்கு பிரச்சனை சொல்லினோம். அப்ப எங்களுக்கு மட்டும்தான் இது நடந்திருக்குன்றது இதுல உறுதியாகுது. மற்றவை அப்படி முதலாவது இருந்தா மற்றவை எல்லாருமே காட்டணும். ஒன்று நிலவன் இதுல காட்ட மாட்டேன். எப்படி பார்க்கலாம் ரிஜெக்ட் பண்ணின எல்லாருமா சேர்ந்து பொது வழக்கா ஒரு வழக்க வச்சா எல்லாரும் பிரச்சனையும் ஆராய்ஞ்சு எல்லாருக்கும் ஒரு தீர்வு வரும். ஆனா தேர்தலை நிப்பாட்டுவாங்க. ஒவ்வொரு ஒரு பிரச்சனை கண்டு போய் வழக்கு வைக்கக்குள்ள ஒவ்வொரு ஆள்ற பிரச்சனையும் தனியை பாக்குறத விட எல்லாருக்கும் ஒரே பிரச்சனைன்னு சொன்னா பொது வழக்க போட்டு விட வேண்டியதானே. ஓகே, அது பொது நில வழக்கு. ஆனா இதைத்தான் எங்க விலங்கட எதிர்ப்பாக இருக்கிற கட்சிகளும் இதையே சொல்லி கொண்டு நிற்கிறோம். ஆனா நாங்கள் இந்த வழக்க போட்டா எங்களுக்கு மட்டும் சார்பான எங்களை சாட்டி இதுல பயனடைய போறான். அதுதான் சொல்லுவேன். எங்களை சாட்டி மற்றவர்களும் இதுக்குள்ள வர போயும். அதுக்காக தான் இந்த தெளிவான பதிலை சொன்னான். உண்மை. நீங்க செய்ய ஒரு வழக்கை போட்டு தேர்தல் நிப்பாட்டி
திரும்ப கோல் பண்ணுங்கன்றதுக்குள்ள மற்ற ஆக்களுக்கும் அதுக்குள்ள சான்ஸ் உண்டு வரும். மற்ற ஆக்களும் இதை சாட்டி எங்களுக்குள்ள பெற போறாங்க. அதுல இப்ப என்ன ஒன்றுமில்ல தானே விளங்கையில் இப்ப மெட்டாக்களும் பெற போறாங்களேக்கு என்ன பிரச்சனை அது? மற்றாக்களும் இல்லை வர்றது இல்லை. நாங்கள் நாங்கள் வந்து எல்லாரோடையும் போட்டா கட்சியும் வாங்க, நாங்கள் போட்டி போடுறதுக்கு உங்களோட சேலஞ்ச் பண்ண நாங்கள் ரெடி என்றால் இதுக்கு அர்த்தம் வந்து நீங்களும் ஃபைல் பண்ணுங்க, கோர்ட்ஸுக்கு போங்க, நீங்களும் ஃபைட் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு பலம் இருக்கும். உங்களோட நாங்கள் போட்டியோட ரெடி. எந்த நேரமும் எங்களுக்கு எதிராக வார ஆக்களோட நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். ஆனால் நாங்கள் எங்களை வெல்லுவோம்ன்ற இது இருக்கு. நீங்களும் போடுங்க. இந்த தேர்தலை நிப்பாட்டுவோம், திருப்பி வருவோம், உங்களோட போராட நாங்கள் ரெடி. அதைத்தான் நான் சொல்கிறேன். நிப்பாட்டி நினைக்கிறீங்களா? நிலவன் நீங்க எங்க கேட்டது? எந்த? நான் வடமராட்சி தெற்கு மேற்கு. வடமராட்சி தெற்கு மேற்கு. உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணாக்க என்ன ரீசன்? அண்ணா இதில் ரீசன் நான் சொல்ல விரும்ப இல்லை. வேணுமெண்டா தமிழுக்கு சொன்னால் நான் உங்களுக்கு நீங்கள தளம் நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன். தப்பி தவறி ஏதாவது கேஸ் கொண்டு போனால் நான் அதுக்குரிய விளக்கத்தை தனிப்பட்ட ரீதியில் சொல்லுவேன். நீங்கள் அந்த எங்கள் நிலைமைக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்ன விளக்கத்தை நீங்கள் அவைக்கு சொல்லுங்க. நான் பொது தளத்தில் சொல்ல விரும்ப இல்லை. ஓகே 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 நல்லது, விடுங்கோ அந்த கதையை விடுங்கோ. ஓகே ஓகே வழக்கு போட போயினா பிறகு நான் உங்களை சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்னுடைய லெட்டரை உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அதில் இருக்கு காரணம். அந்த ரீசன் சரியென்று சொன்னால் நீங்கள் இந்த தளத்துக்கு நீங்களே சொல்லுங்க, நான் மறைக்கல. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு தெரியாது தானே, பார்த்து அப்புறம் பார்ப்போம். ஓ அவருக்கு தெரியாதா ஜெகன்தாஸ் அண்ணாக்கு? ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியில் சொந்ததானே, நாங்களும் அதை கேட்க விரும்பல. ஆனால் அவர்கிட்ட 100% சரி என்று அவர் சொல்கிறார். நாங்களும் அதை நம்பணுமே என்னண்டா அவரும் 100% அவங்களுக்காக வேலை செய்தவர், டாக்டருக்காக வேலை செய்தவர். எந்த இதுவும் செய்ய மாட்டார். உங்களோட சரியில்லையா 100%? எனக்கு தெரியா 100% சரியில்லையான்னு சொல்லி நாங்கள் லோயரோட கேட்டால் தான் தெரியும். ஆனால் உதாரணத்தை நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமென்று சொன்னால் அந்த பிரச்சனை அடுத்த கட்சியில் சரியாக இருக்கு. எனக்கு தெரியலைன்னா அது இந்த விளக்கம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆள் சைன் பண்ண இல்லைன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணின 3 கட்சியிலையும் இருக்கிறார்கள், 5 பேர் சைன் பண்ண இல்லை, அது ஓகே, அது ஈடுபட்டு அது அந்த அது ஆளுங்கட்சிகளோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம்ண்ணா. உலகையில் அது ஆளுங்கட்சியோட சம்பந்தப்பட்ட கட்சியிலே இருக்கலாம் நீங்க சொல்றது. உண்மை உண்மை நீங்கள் சொல்கிற சரி, 100% ஆளுங்கட்சியோட சம்மந்தப்பட்டது. ஆனால் அது அந்த பிளேன் விட்டீங்கள் நீங்கள் சைன் பண்ண இல்லையண்டா. நிச்சயம் நீங்கள் சொல்கிற சரி. அவ்வளோத்துக்கும் விளக்கம் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறத விட உங்களுக்கு விளங்குது. விடுங்கோ, இந்த கதையை கேட்காதீங்க. ஜெகன்தாசன் ஒரு விளக்கம் சொல்லுங்கண்ணா. கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கு என்ன வழியலண்டு? திருவண்ணாமலையில 4 இடம் வந்திருக்கு. நான் எடுத்து கேட்டு நான் எனக்கு உண்மையை சொல்றேன், சரியான விளக்கம் தெரியல எந்தெந்த இடம்னு சொல்லி. சரிங்க கதைங்க. முல்லைத்தீவுல இருக்கும். இப்ப பரிதுரை மட்டும்தானே இருக்கு. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவுல வேற எங்க இருக்கு? முல்லைத்தீவு 2. ஓகே. ஆனா திருவண்ணாமலையில 4 4 2 6 6 3 7 கிடக்குண்ணா. 7 சாவச்சேரியும் வந்ததுண்டா தானே சந்தோஷம். ரங்கி வேலைக்கலாம். ஜெகன்தாசன்னா நித்திரி ஆயிட்டாரா? ஜெகன்தாசன்னா நித்திரியா? அவர் நித்திரி ஆயிட்டார். என்ன தெளிப்பண்ணா சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா.
சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நடந்தது? கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டியல் மாதிரி இருக்கு. இது நான் கேட்டேன் திலீபண்ணா, உங்கள்ட்ட இது கேட்டேன் நான். நீங்கள் ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவா போட்டிருந்தீங்க அடிஷனலா. அவங்க சொல்றாங்க கூட போட்டாலும் குறைவு, குறைய போட்டாலும் குறைவு. உங்கள்ட ஒரு ஆள் கூடிட்டு தான் நீங்கள் எல்லாம் செய்து எல்லாம் பண்ணி ஒண்டா கூட போட்டுட்டீங்க. அவங்க அதையே பிடிச்சிட்டாங்க. அண்ணா அண்ணா இந்த கதையெல்லாம் விடுவோம், வேணாம் விடுங்க, வேண்டாம் வந்துட்டு அப்புறம் அதையே எடுக்கிறீங்க. இல்லை அது ப்ளஸ் பாயிண்ட் இல்லை, அது ஒன்றும் செய்யலை. அது ஓகே, சாரி கதைங்க. அந்த 2 நாள்ல சரியா கஷ்டப்படுறேன் ஆக்களை தேடி திரிகிறதுல. பார்த்தேன் எல்லாருமே கஷ்டப்பட்டா அதை விட கூட நீங்கள் திடீரென்று வந்து குதிச்ச நீங்கள் ஒரு அறிமுகம் இல்லாமல் ஆளையாள் தெரியாமல் எல்லாரையும் கெஞ்சி மண்டாடி நீவான்னு கேட்டு வந்து இறங்கினீங்கள். அண்ணா 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 அந்த கதையில எல்லாம் கதைக்க கூடாது தளத்துல. மன்னிக்கணும். வேற கதையில கதையுங்க. பூனாரி எப்ப போடுற? பூனாரி ஓகே, பூனாரிக்கு வேற சரியா போட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணா இனி நடக்கிற இடத்துலையாவது கதைக்கிறதுக்கு ஒரு அட்வைசரை போடுங்க, ஒரு கன்சல்ட் ஒரு ஆளை போடுங்க. ஃபைல் பார்க்குறக்கு ஒரு ஆள், கலெக்ட் பண்ணுறக்கு ஒரு ஆள், ஃபைலை. அண்ணா அண்ணா அதெல்லாம் டாக்டர் பார்ப்பாருன்னா நாங்கள் தேவையில்லாமல் அந்த கதையில இப்போ இதில் கதைக்க கூடாது. சரிண்ணா, அது நடந்தான் எல்லாம், அது நடந்தான் எல்லாம் தான். ஆனால் அது டாக்டர் பார்ப்பார் தானே கண்டிப்பா, நிச்சயமா. அதுதான் எங்களுக்கு தேவை. வேற சொல்லுங்க சங்கரண்ணா. இந்த சங்கரண்ணா எங்கான நிக்கிறேன். சொல்லுங்க, அடுத்த கட்டம் என்ன செய்யணும் நீங்க உங்களுடைய ஐடியால சொன்னுங்க. இனி இப்ப போன பற்றி கட்சி பிரயோஜனம் இல்லை. வழக்கு போறோம்னா வழக்க போட்டுட்டு நீதிமன்ற தீர்ப்பை பார்க்க வேண்டியதுதான். வெல்லக்கூடிய வெற்றி இது நிராகரிக்கப்படாம ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடங்களுக்கு பிரச்சாரத்தை கொண்டு செல்லணும். ஏன்னா அதுல உங்களை வெற்றியை உறுதிப்படுத்தினா தான் எங்களுக்கு எல்லா இடத்துலையும் எங்களுக்கு கிடைச்சிருந்தா நாங்கள் வென்றப்போம்ன்றதை காட்டுவோம். இப்போ நீங்கள் இதில் நம்ம தோத்தோம்னு சொன்னால் அது இன்னும் எங்களுக்கு பெரிய இழப்பாக தான் இருக்கும். ஆகவே கிடைச்ச சபைகளுக்கும் முழு அங்கே நிற்கிறார்கள் இறங்கி நின்று வேலை செய்கிறதுக்குரிய ஏற்பாடை பண்ணணும். இனி அவர் பிள்ளை என்று ஆளையால் சண்டை பிடிச்சி தண்டி இழுவட்டு இருக்காமல் எல்லாரும் ஒற்றுமையாக எல்லா இடத்துக்கும் ஒரு நாளுக்கு எல்லாரும் விசிட் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ இதில் மற்ற ரிஜெக்ட் பண்ணின வேட்பாளர்களும் மற்ற இடங்களுக்கு போய் ஒரு நாள் ஒரு ஏரியாவில் ஒரு பிரச்சாரத்துக்கு போகணும். நிராகரிக்கப்பட்ட இடங்களில் உள்ள ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அனுமதிக்கப்பட்ட இடங்களுக்கு போய் பிரச்சாரம் செய்தால் போகணும். நான் அவர் மண்பாசனைக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, உரியால் வந்து கதைச்சா நல்ல வேண்டாம், சும்மா அவர் விளக்கம் எல்லாம் கதைக்கிறாரு. அவர் கூட என்ன பிடிச்சி கொண்டுன்னாங்க. நான் என்னோட கதைக்கொண்டு என்னோட என்னத்தை கேட்கிறேன். இல்ல நான் உங்களை கேட்டுட்டு தான் போயிட்டேன், நான் இல்லாட்டி விட்டுருக்கேன். சரி, நீ அவர் என்ன கேட்கக்குள்ள நான் ஒளியலாதானே நான் பாரன் கதைக்கிறேன்னா நான் நீங்க உங்கள்ட்ட அவர் என்னத்தை கதைக்க போறேன்னு எனக்கும் தெரியல. நான் அதுல கருத்து சொன்னேன் என்னன்னு சொன்னா, மண்பாசனை வந்து இன்னொரு நாளை பற்றி கதைக்க கூடாது, உரியால் வந்து கதைக்கிறது நல்ல பண்றத நான் இந்த கருத்தை சொன்னேன். கண்டிப்பா பிறகு அவர் என்னோட கதைக்கணும்ன்றதுக்கு எனக்கு கொஞ்சம் யோசனை, என்னோட என்னத்தை கதைக்கிறேன்னு. நான் என்னடா தெரியாம எதுவும் கழிச்சிட்டு யோசிச்சது ஒன்றும் இல்லை. அவர் என்னன்னா, நான் பெட்டிக்குள்ளோடைய அவர் தான் இங்க ஊரை சொன்னா நான் இடங்களை சொல்லுவேன் யோசிச்சார் வரியா. அதெல்லாம் உறுதிப்படுத்தணும்ன்ற தேவையில்லை. காவல்துறையில எல்லாருக்கும் தெரியும் காவல்துறை யாருன்றது. என்ன ஜெனிசனா ஓடி ஒழிச்சிட்டு மேல நிக்கிறாரு உங்களுக்கு மேல.
நீ நிற்கிறாரு இல்லை அப்போதான் போயிட்டு வேலை ஏன் ஜெனிசன்னா போனவரண்டு எனக்கு தெரியும் தானே. உங்கள்கிட்ட கேட்ட கேள்வியே ஜெனிசன் நாட்டியெல்லாம் கேட்டிருக்கணும். அவர்கிட்ட கேட்காம உங்கள்கிட்ட கேள்விடுது. சரியான கோவத்தில் ரெண்டு நான் டீச்சர் செய்த வேலை அதுதான் இன்றைக்கு கதைக்கணும். நீங்க டீச்சரையும் ஏற்றி தான் கதைக்கணும். என்னன்னா இப்போ ஒரு ஆள் இல்லாத இடத்துல அவ வர மாட்டாங்க. வெங்கட தளத்துக்கு இப்ப வாரே இல்லை, அங்க அந்த தளம் மட்டும்தானே. வணக்கம். என்ன கொஞ்சம் சனமா போயிட்டு நானும் காய்ச்சி கொண்டுட்டா அப்புறம் இதா போயிடும். இப்ப என்னண்டா நீங்க காய்ச்ச விஷயம் ஓகே தான். ஆனா என்னண்டா அவ டீச்சரை வந்து இந்த விஷயத்த டாக்டர்கிட்ட பாரப்படுத்தி விடுங்க. டாக்டர் கதைச்சு அதுக்கு முடிவா அவர் தளத்துல அவங்கள தளத்துக்கு வாரதே இல்லை. இப்ப நான் சொல்ற கதை எவ்வளவு கேளுங்க. டாக்டரே சொல்லிட்டீங்க இப்படி பிரச்சனைண்டு. அப்ப டாக்டர் அதை விசாரிப்படுறானே அவனு நம்பர் இருக்குன்னு கோல் பண்ணி கேட்டுட்டு இப்படி காய்ச்சனீங்களான்னு கேட்டா இருக்கா டாக்டர் தளத்துல வந்து அதை ஒருக்கா சொல்லி விட்டாருன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சுதான். இப்ப கேட்டு நான் என்ன சொல்றேன், நான் ஒரு கற்பனை உலகத்துல வந்த நான் பாப்போம். ஒரு 3-4 வருஷம் போகும் போல அந்த உலகத்துக்கு போறதுக்கு. யாரு சங்கரனா? நான் வந்து நான் நினைக்கிறேன் விரைவில் உங்களோட அங்க 4 மணி தளத்துல வந்து காய்ப்பான் போல இருக்கு. என்ன ரிட்டர்ன் ஆக போறீங்களோ? போக மாட்டேன். இவதான் அந்த கொள்ளையடிக்கிற டீச்சரா கீழே நிக்கிறா அதை பார்த்து கொள்ளுங்க. யாரும் தெரியாட்டியா கொள்ளையடிக்கிறது இவதான். திருப்பில பழிய போடுறா. திருப்பி என்னாக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையா? இவதான் பேரை சொல்லி அதுவும் போராளி படிகள்கிட்ட பேரை சொல்லி காசு சேர்க்கிறாள். இவதான் கீழே நிக்கிறவ. இல்ல அதை பிளாக் பண்ணி விடுங்க. இல்ல பிளாக் பண்ண வேண்டாம். பயங்கர கொள்ளக்காரி கவனம். இல்ல யாரு பாருங்க எழுத்த தெரியுது. கனடாக்காரன்ட்ட போய் கேளுங்க. இன்னும் கொஞ்சம் காசு யாருக்கு தெரியும் என்னென்னலாம் செய்திகள். கனடாக்காரன்ட்ட போய் கேளுங்க இன்னும் கொஞ்சம் காசு. யாரு தமிழ் பக்சனா? தேவையில்லை விடுங்க பிளாக் பண்ணி விடுங்க. விஷயம் கனடாக்காரன்ட்ட போய் விரட்டி வர பார்த்துருக்குறோம். பிளாக் பண்ணாத இங்க ஒரு தரம் ஊரியே வித்து போடுவா. அவர் மீல வாங்கிட்டு பயங்கர கள்ளி ஊரியே வித்து போடுவா. கவனம். மரியாதை. பயங்கர கள்ளி. கனடாக்காரன்ட்ட போய் 2.5 லட்சம் ரூபா அதுவும் கேட்டாவன். நீ உன்னோட 2.5 லட்சம் ரூபா இல்லைன்னா என் சிலவனுக்கு வந்த நீ நாங்கள் திலீபண்ணன் எனக்கு கதைச்ச உடனே இப்படி மெசேஜ் வருதுன்னு. அப்ப நீங்க திலீபண்ணன் தான் உங்களை கொண்டு அறிமுகப்படுத்தினது. அவருக்கே இப்படி செய்றீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷரா? நீங்க எனக்கு ஒரு யோசனை வந்த சவுல் பாக்ஸ் எழுதேக்கே உங்களுக்கு வேண்ட தரம் விளங்குதா? இல்ல எனக்கு அவ அன்னைக்கு இன்னொரு ஸ்தலத்துல கொஞ்சம் கூட காய்ச்சி கொண்டிருந்தவ தெரியும். எனக்கும் தெரியும். அவருக்கு அதுதான் தொழில். அல்ல அப்ப நான் யோசிச்சேன் அடுத்த லோஜியக்கா இவதான்னு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே நல்ல வேளை. நான் வந்து அந்த பேரை சொன்னா பாவம் திலீப் பண்ணே எந்த ஒரு இதுவும் செய்யாத திலீப் பண்ணே திலீப் கல்லனா கேட்டுச்சேன்னு சொன்னா அந்த ஆளு இப்ப நாளைக்கு கிளிக்க போகும். அந்த ஆளுக்கு இருண்டது தெரியாம எல்லாம் ஒரு அனுபவம் தான். எல்லாத்தையும் கடந்து போவோம். திலீப் கல்லனா பாருங்க கேட்டதே இவதான் வந்து கேட்டதே. கனியன் சொன்னது போராளி. கனியன் நினைச்ச போராளி பள்ளிகளுக்கு 1,50,000 ரூபாய் தர சொல்லி என்னட்ட நேர கேட்டதே அவதான். கனடாக்காரன் போய் 2.5 லட்சம் கேட்டதும் அவதான். இப்ப சொல்ற திலீப் கல்லனா. அதை விட பகுதி என்னண்டா தனக்கு டாக்டர் போன் அடிச்சவரண்டு தான் அங்க அப்படி செய்தனும் இப்படி செய்தனும் யாருக்கும் அடிச்சு போட்டேன்னு உடனே டாக்டர் போன் அடிச்சவரண்டு. டாக்டரை கேட்டா டாக்டர் சொல்றாரு வேகிறான் எப்ப போன் செய்யான்னு வேறண்டு. இல்ல இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்லி அதான் சொன்னேன். இப்ப ஒரு நேர்மையா நடக்கிறாக்கள் வந்து இப்படி பிரச்சனைகள் வராது. ஏனண்டா யார்கிட்டையும் போய் காசு கேட்க மாட்டாங்க. நேர்மையா பேசுறாக்கள். நான் நித்திரம் தானே. எனக்கு காசு தேவைன்னு சொன்னா நான் நேரம் ஒரு ஆளுக்கு சொல்லுவேன், மச்சான் கஷ்டம் எனக்கு இப்படி இருக்கு உதவி செய்யணும். இப்ப நாங்க போய் இன்னொரு ஆளுக்கு காசு தேவைன்னு நாங்க வாழ்க்கையில யார்கிட்டையும் போய் எனக்கு கஷ்டப்பட்டா
என்ன சிலர் எங்களுக்கு கூச்சமாகவும் இருக்கு நம்மளே கடன் கேட்கறதுக்கு. இல்லை இங்கே எனக்கெல்லாம் வேலை செய்த சம்பளத்தை முதலாளி தராட்டி 10 நாள் பிந்தினாலோ ஒரு மாதம் பிந்தினாலோ எனக்கு இந்த அவர்கிட்ட முன்னுக்கு போய் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி கிடக்கு. எனக்கு என்னட்டு இந்த இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னா விளங்கு. யாரு தாயமக்கா இப்படியான ஆக்கள் எங்க தளத்துக்கு தேவையில்லை தாயமக்கா, அதை பிளாக் பண்ணிவிங்க. என்னோட மெசேஜ் தேவையில்லை சும்மா இதுல வந்து என்னடா எங்களுக்கு கதைக்க விடுங்க, பிளாக் பண்ணுங்க, இதை பிளாக் பண்ணி விடுங்க. தேவையில்லை கொமெண்ட்ஸ் பிளாக். சந்திரண்ணாவோட சண்டையை பிடிப்பான் வாங்க. இல்ல நீங்க 10 நாள் சென்றாலும் பிந்தி வேண்டலாம். ஊர்ல வசதியா இருக்கிறீங்க போலடாக்கு. எங்களுக்கு அப்படித்தான் தான் அங்க சாப்பிடாதான் கிடக்கணும் மனசுக்குள்ள. இல்ல அதத்தான் சொல்றேன்டா. போய் போராளி படியல்ட்ட பேரை வச்சு கொள்ளையடிக்கிறாக்கிட்ட இந்த ராவலோட கங்கியோ என்ன கரண்ட் சுவா சொல்றீங்களோ? இதை எழுதுறவா அவன் பொம்பளை தாரு. நான் வந்து என்னண்டா எனக்கு இந்த சம்பளம் கேட்கறது கொஞ்சம் கூச்சமா இருக்கும். என்னத்த சொல்ற மெசேஜ் எல்லாம் போடுறது, மெசேஜ்ல போட்டா ரிப்ளை வராது. அதான் பெரிய பிரச்சனையா கிடக்கு. கள்ள நாய் மரியாதையா கதைக்கிறேன் நான். அதே மாதிரி மரியாதையா வாங்கி கொள்ளட்டும். சிங்கம் வந்துட்டு திலீபண்ணா வணக்கம். என்னய்யா நீ அடிச்சுட்டு கால் வந்துட்டு. டீச்சரை மேலே ஏத்துங்க, நேரா வச்சு கேட்போம். டீச்சரை மேலே ஏத்துங்க. நல்ல கூட்டம். சண்டை வேணாம். சண்டைக்கு பயமா? எனக்கு இந்த கள்ள நாயில மேல ஏத்த விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். டீச்சர் ஏன்னா நீங்க கல்யாணம் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்களேன். நீங்க ஏதாவது கதைக்கணும்னா நேரா வந்து கதைங்க டீச்சர். தெரியல திலீபண்ணா, நான் உங்களை ஞாபகப்படுத்தினேன்னு சொன்னா திலீபண்ணைக்கு நான் சொன்னான் இப்படி அண்டைக்கு காய்ச்ச நான் திலீபண்ண எங்களை நல்லா மாறி இது திலீபண்ண கவலைப்படுறேன். அதுக்கு கீழே உடனே உங்களை பற்றி ஒரு மெசேஜா கொள்ளையடிக்கிறது சேர்ந்து என்னட்டே வந்து கேட்டவா போராளி படியலுக்கு வேற யார்கிட்டயும் கேட்டிருந்தா நாம இதுக்கு சம்பந்தப்படுத்தி. டீச்சர் நான் உங்களுக்கு என்ன தவறு பண்ணிருக்கேன்னு சொல்லுங்களேன். திலீபண்ணைக்கும் இதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல. திலீபண்ண இதுல ஒன்று கூட சம்பந்தப்பட இல்ல. திலீபண்ணா என்னன்னு சொன்னா நீங்க கொண்டு வந்து இந்த தளத்துல கதைக்க விட்டீங்க பாருங்க, அதுக்கான நன்றி கடன் தான் அது. இல்ல என்ன அதுதான் எனக்கு புரியுது. இல்ல முதலே கூடாமல் வரையக்க திலீபண்ணா நல்ல வாதாட்டு. இல்ல திலீபண்ணா சொன்னவர் பிரச்சனையில ஏத்துங்க சப்போர்ட் பண்ணாரு உங்களுக்கு. நாங்கள் முதலே எங்களுக்கு நியூஸ் வந்து கூடாண்டு வரையக்க திலீபண்ணா நல்ல வாதாடித்தான் நாங்க ஏத்தினாங்க. கடைசியில பார்த்தா திலீபண்ணைக்கா அதுதான் எனக்கு புரியல. என்னண்டா ஒவ்வொரு டைமும் சம்பந்தம் இல்லாம என்னத்தான் இழுக்கிறாங்க, கடைசியில வந்து நான் தான் என்னத்தான் முட்டுறாங்க. அது எனக்கு புரியுது. இல்ல திலீபண்ணா நல்லவனா இருக்கிறீங்க, அதான் பிரச்சனை. இல்ல என்னண்டா நான் மற்றவங்களுக்காக நான் கதைக்க போய் அவங்களுக்காக நான் கதைக்கிறது தான் என்ன எனக்குரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. உண்மையாதான். இல்ல திலீபண்ணா நான் இப்ப கூட சம்பந்தமா காய்ச்சேன்னு சொன்னா நான் வந்து சொன்னேன் திலீபண்ணா நல்லா கஷ்டப்படுறேன் அது இது. திலீபண்ணாக்கு நாங்கள் திலீபண்ணா நான் எங்களை பற்றி சொன்னதே அந்த சொல்லுது என்னப்பா நீங்க பார்த்த வேலையண்டு அதை சொல்லி நான் காய்ச்சி கொண்டிருக்கோம். உங்களோட பேரை சும்மா போடுது இல்ல ஒரு ஆள். ஒரு மனுஷனை பற்றி நாங்க நல்லா கதைக்க கூடாது. அப்ப அவன் டீச்சரானு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் அப்படி போடக்கூடிய ஆளும் இல்ல. ஆனா இதுல போட்டிருக்கிறாரு இந்த ஜூசர் 59 வேற யாருமா இருக்கலாமே. ஜூசர் 59 37 61 அவதான். ஒரு அடுத்த கதையும் இருக்கா என்ன பிரச்சனை இருக்கா அடுத்த கதையும் சம்பந்தம் இல்லாம என்ன எடுக்கிறாங்க. நாங்க பழகுறாக்களோட நேர்மையா ஒழுங்கா பழகுவோம். எங்களோட பழகுறாக்களோட திமிர் காட்ட விரும்பாத எங்க தேவையில்லாமல். சரி ஒரு அடுத்த கதையும் மேல எடுத்து விடுங்க அவருக்காக கட்டும். டீச்சர் இருக்கா மேல வாங்க டீச்சர். நான் என்ன உங்களுக்கு தப்பு பண்ணேன் அதான் அவர் கேட்டு கிளியரா கட்டும். என்னோட வேறும் தானே நான் அப்படி கல்யாணம்டா என்ன எவ்வளவு காசு கொள்ளையடிச்சேன் அதை எனக்கு சொல்லுங்க. இல்லாட்டி நான் யாரையாவது போட்டு கொடுத்துனேன் அதை சொல்லுங்க. நான் எல்லா விஷயத்திலும் ஓப்பனாக தான் இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்க.
நீங்க மட்டும் இல்ல என்ன திலீபன் நம்மளோட நம்பர் இருக்கு தானே வந்து சொல்லுங்க. திலீபண்ணா நம்பர் இருக்கு தானே வாட உங்கள்ட்ட? ஆமா, இப்ப ஒரு வாரமானா கதைக்கல. சரியா, ஒரே ஒரு விஷயம் உண்டு, தப்பான விஷயம் உண்டு. மெசேஜ் ஒன்று வேற எது பிளாக் பண்ணி விடுங்க. இல்ல அது வேற யாருமா இருக்கலாம், அது சரியான நம்பர் அவதான். நீங்க கோல் அடிச்சு திலீபண்ணா அந்த எல்லாம் கெஞ்ச போறீங்க. கெஞ்ச தேவையில சொல்லி கிழிச்சு போட்டு வைக்க வேண்டிய வேற என்ன திலீபண்ணா? இல்ல கிழிக்க தேவையில்ல, எடுத்து நேரடியா கதைக்கலாம் தானே. என்ன இப்படி சொன்ன ஏன்னு இப்படி நீ சொன்னீன்னு கேட்கத்தானே உனே திலீப்ப சொல்ல வேண்டிய தேவையில்லையே. இப்ப வேற யாரும் சொன்னாலும் பரவாயில்ல, அட எங்களை சொன்னாலும் பரவாயில்ல, நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். நான் அவ பற்றி ஒரு அவதூறு நான் சொல்லலையா அண்ணா? இப்ப வரைக்கும் பிழை இல்லைண்டா என் கட் பண்ற கதைக்கலாம் தானே. இப்ப வேற ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணினது. சரியா, வேற ஆள் எனக்கு கால் பண்ணது. அப்ப அவர்கிட்ட நான் சொன்னது, என்னட்ட நீங்க இது பண்ண வேணாம், நான் இவ்வளவு நாளும் நான் எல்லாருக்காக நான் கதைச்சு போய் அவங்க நல்லவங்க இவங்க நல்லவன்னு சொல்லித்தான் நான் எந்த பேரே கெடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க தமிழ் பக்ஷ நாடே எல்லா விஷயத்தையும் கதைங்க. சரியோ, உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் அவர்கிட்டே போய் சொல்லுங்க, என்ன இதுல இழுக்க வேணாம். இல்ல அவன் நேரவே கேட்டிருக்க திலீபண்ண, இதுல விளக்கம் மட்டும் இல்ல, நேரவே தமிழ் பக்ஷ நாட கேட்டிருக்க. அப்ப இனி காய்ச்சி வேலை முடியும், அதுல திலீப்பா இழுக்க வேண்டிய தேவையில்லை தானே. அதான் எனக்கு என்ன இழுக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது இல்ல. அதான் உங்களை எப்படி புள்ளையா சொல்றாண்டா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு நம்பளங்களா. அந்த திலீப் தமிழ் பக்ஷனா திலீப் சம்பந்தமா ஒன்றுமே கேட்கல, நீங்களும் தளதெல்லாம் என்ன நீங்க அப்போத உங்களோட சம்பந்தமா ஒன்றுமே கேட்கல. நான் அதுல சம்பந்தப்பட்டது என்னன்னா, அந்த கனடாக்காரர் எனக்கு முன்னாடி வச்சுதான் கதைச்சவர், அதுல மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கேன். ஓகே ஓகே, அப்ப அதான் தமிழ் பக்ஷனா தெரியும் தானே உங்களுக்கு? போன்ல இருக்கார் போல இருக்கு. ஓகே ஓகே, அந்த அவர் அப்போ சொன்ன விஷயத்துல மட்டும்தான் நான் லைன்ல நிக்கிறேன். ஓகே ஓகே, அவர் சொல்லித்தானே இருக்கிறார். அப்ப பாருங்க விளையாட்டு. சரியோ, அப்ப அதுக்கு அவங்க கதைக்கிறதுக்கு நான் என்ன எங்கன்னா, நான் நடுவில் எனக்கு தமிழ் பக்ஷனுக்கு ஃபோன் போட்டு தர சொன்னார். அப்ப கதைச்சது. அப்ப டீச்சரை பற்றி இப்படி சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாதுண்ணா. இல்ல இப்ப இதுல இந்த முன்னுக்கு ஜூசர் எதுவும் பிள்ளையாக்களே எதுவும் போட்டு செய்யறாங்களே, எனக்கு நம்ம கீழே இருக்கா. இல்ல இப்ப அடிச்சா ஆன்சர் பண்றாங்க இல்லையா? எனக்கு சம்பந்தம் இல்லாம இங்க என்ன கொண்டு இது பண்றானு. திலீபன் வந்து யோசிக்காங்க, டைம் தானே, போய் ரெஸ்ட் எடுங்க, நாளை பாப்போம். இதுக்கு 1% கூட எனக்கு இது இல்லைண்ணா. டீச்சரை பற்றி நான் நல்லதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இப்ப கேட்டதுக்கு நான் அவ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு நான் சொல்றேன். அதுதானே என்ன தெரியல, ஏதோ நடந்துட்டு உள்ளார நடந்துட்டு இப்ப இனி ஒன்றும் செய்யல. அப்படி இப்படியும் புல்லுரியல் இருக்கிறாங்களா, நாங்க இனி இது எனக்கு தெரியாம காய்க்கலாது. திலீபண்ணா அந்த தளத்துல போய் பெரிய ஜோக்கியம் மாதிரி எப்படி கதைச்சிருக்கிறா தெரியுமா? அதே ஸ்டூடெண்ட்ஸ் கனடால இருந்து வந்தா அதான் நான் போய் கேட்டேன் ஒத்துக்கொண்டுட்டான். அங்க அந்த தளத்துல சொல்லி இருக்கிறான். அப்ப அவன் உடனே உள்ளுக்குள்ள கூப்பிட்டு கதைச்சிருக்கிறான். அப்ப என்ன விளங்க இல்ல என்ன செய்யணும் எனக்கு. அப்ப வெள்ளன் ஏதோ கணக்க கதைச்சு நான் கேட்டு இருக்க மாட்டான்ட்டு இப்ப என்ன சொல்ல போறாரு? நீ அவன் என்ன இவர் கனியன் எங்க கொண்டு மூஞ்சிய வைக்க போறாரு? இப்ப அவதான ஒத்துக்கொண்டுட்டா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட நான் சொல்லி நானு சொன்னேன். நான் கேட்டது தப்பு தானே. அந்த தளத்துல வச்சு கேட்ட ஒத்துக்கொண்டு இருக்கிறாவா? உடனே சொல்லிச்சுனமா இல்ல இல்ல அங்க வாங்க வாட்ஸ்அப்ல கதைப்ப வேண்டு ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் பேரை அவமானப்படுத்தி கேட்கலாமா அவங்க? சரி, இதுல அண்ணா என்னண்டா இதுல நான் வர்றேன். இந்த 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 நீங்க வேற இல்லையே, நீங்க எந்த இடத்துல இந்த எந்த ஒரு இடத்துலயும் உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல திலீபண்ணா. இது என்ற நேரடியா நான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை.
அப்ப என்ன இழுக்கிறாங்க இவங்க கல்லாண்டு இந்த கதையை திசை திருப்ப பாக்கினோம். ஏன்னா திலீப்பண்ண கிளிப்பாடுறானே திசை திருப்பி உங்களை குழப்ப பாக்கினோம். திலீப்பண்ண இப்ப நீங்க எப்படி போட்டா இந்த கதையை கதைச்சது நேரடியா நான். காசு வந்து என்னட்ட கேட்டவ அந்தாள்கிட்ட கேட்டவ அந்தாள் சொன்னது. இதுல யாரும் சம்பந்தப்பட இல்ல, நான் தான் சொன்னேன். இப்ப இவவே ஒத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த தளத்திலேயே தான் போய் கேட்டுன்றது. இதுக்கு பிறகு நீங்களே சொல்லுங்க. கனியன் தான் இப்ப வந்து சொல்லணும் தான் நிரூபிக்கிறேன். அப்ப நிரூபிச்சுட்டாரோ காசு வாங்கின வேண்டது என்று. காசு கேட்ட வேண்டது அந்த ஆள் கொடுக்க இல்லையா? அந்த ஆள் புத்திசாலி. காசு கனடால இருந்து வந்தாள். சரி விடுங்க, இனி பிரச்சனையே முடிஞ்சு. நீங்க காய்ச்சி கொண்டு வேலை இல்ல, அதை விட்டு போட்டு இப்படி எத்தனை பேர் முளைப்பினம் தெரியுமா? டாக்டர் இப்ப கனடா என்ன டைம் பண்ணா அதுக்காக வேண்டி திலீப்பண்ணிய கொண்டு விடக்கூடாது. திலீப்பண்ணிய கொண்டே கொள்வீங்க. நான் எந்த திலீப்பண்ணிய பேர் இழுத்த நானா இல்ல? அதான் திலீப்பண்ணியே சும்மா கொலை விட்டு நான் கதைச்சதை எனக்கு பதில் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் போய் காசு கேட்கலாம். அக்கா இருக்க பாருங்க. அக்கா இருக்க அக்கா இல்ல என்னண்டா நான் ஓப்பனா கதைக்கிறேன். ஒரு விஷயம் உண்டு. டீச்சர் சொன்னவங்க டாக்டர் தன்னோட காய்ச்சண்டு அது முழு போய் சரியோ. பின்னேரம் 6:30 திலீப்பண்ணா. கனடா டைம் 6:30 காலையிலயா? பின்னேரமோ பின்னேரம். அப்ப அடுத்து காலமுப்பா இருக்கா. அவருக்கு இதுகள் பிடிக்காப்ப அவர் அவாவே பிளாக் பண்ணிட்டேன். சும்மா அவர் ஏன் தலை எடுத்துறீங்களா? அந்த தானே அன்றைக்கே சொல்லிட்டு உங்களுக்கு. தெரிந்தானே அந்த அவாவே பிளாக் பண்ணிட்டேன். நீங்களே உங்களை பத்தி அந்த சொல்லல தானே கூடாம நீங்களே தேவையில்லை அந்த போறீங்க. சரி ஓகே வணக்கம். இப்பவும் என்னோட காய்ச்சி கொண்டிருங்க. நேற்றும் காய்ச்சது தெரிந்தானே. நேத்துமா இவோட காய்ச்சது. அந்த நல்ல ஆளுங்க அந்த நாங்க கூட சொல்லி. சரி நடக்கட்டும் பாப்போமா. என்ன டீச்சர் போய் சொன்னவ சரியோ. அதான் எனக்கு முதல் கோவம் தொடங்கினதே. அப்ப போய் சொல்லும் போது அப்ப இப்ப நான் டீச்சர் என்னோட முரம்படுறபடியே தான் நான் இதை ஓப்பனாக சொல்றேன். அப்ப உங்களை கல்லன்றா. ஓகே நான் சொல்றேனே. அப்ப சொல்லும் போது அப்ப நான் டீச்சர்கிட்ட நேராக கேட்டேன். ஏன் டீச்சர் நீங்கள் தமிழ் புக்ஸ்ட நீங்கள் போய் சொன்னீங்க, எங்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்ட்டு. அப்போ உடனே அவள் சமாளிச்சவ. அதை விடுங்க திருப்பி அப்படி இப்படின்ட்டு சமாளிச்சா. அப்போ நான் 2-3 டைம் கேட்டேன். அவள் சமாளிச்சவ. தமிழ் புக்ஸ் நான் சொன்னேன். டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டீச்சர் கதைக்கவே இல்லைன்னு டாக்டரோட. சரியோ. அப்ப இதில் அவளோட நான் முரம்பட்டேன். டீச்சரை இதுல வந்து டாக்டர் நேரியே கேட்டவர் தானே. டீச்சர் கதைச்சு கனகாலம் உண்டு. ஓ அது தெரிஞ்சிருக்கு தானே. அப்போ அதோட நான் முரம்பட்டினேன். அப்போ இது வேறொரு ஆள் மூலமாக தான் இது கதைச்சது. அப்போ அதை சரியாக்குற மாதிரி கதைச்சவங்க. நான் சொன்னேன் நீங்கள் 100 டைம் இல்லை 200 டைம் அடித்து சொன்னாலும் டீச்சர் இங்கே விஷயத்தில் அதான் நான் எந்த விஷயம் பண்ணால் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். சரியோ. நாங்கள் எல்லாருமே ஒரு சகோதரர்கள் மாதிரி கதைச்சிட்டு இருக்கும்போது நான் எங்களோட கடையில் எந்த விஷயமும் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். அப்போ நான் சொன்னேன் அவள் சொன்னது பயங்கர தப்பு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த விஷயத்துலேருந்து அவனோட கதைக்கிறது இல்லை. சரியோ. ஆனா அவவே போய் அந்த தளத்துல ஒத்துக்கொண்டுட்டா ஸ்டூடெண்ட்ஸ் நான் காசு கேட்டேனான்றதை. அப்ப எப்படி டாக்டர்கிட்ட பேரை பாவிச்சு காசு கேட்பான்றதை இப்ப கனியன் தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கு. வேற ஒரு தெரியும் இல்ல. கனியன் தான் நான் நிரூபிக்கிறேன்னு போனவர். ஸோ இதுதான் என்னோட முரம்பட்டது அண்ணா. வேற எதுவும் என்னோட முரம்படையில. இதுக்கும் என்ன கல்லணா சொல்றதுக்கும் எந்த இதுவும் எனக்கு தெரியல. ஏன் இப்படி எல்லாம் கதைக்கிறான்னு எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் இருந்தோள்ளுங்க. இப்படி நான் உங்களுக்கு பழக தொடங்கியே சொன்னேன். நான் எனக்கு நியூஸ் வந்துட்டு சரியில்லையேண்டு. பிறகும் சரி ஓகே ஏதோ நம்பி பழகிட்டேன். நான் என்னன்னா நான் திரும்ப நான் சொல்றேன். அவ சரியில்லைன்னு எனக்கு என்ன மனசு எனக்கு சொல்லவே இல்லை. அது எனக்கு தெரியும். அது உங்களோட கருத்துங்க. சரியா. என்னுடைய கருத்தை தான் நான் சொல்ல முடியும். இந்த காசு கேட்டதோல் பொய் இல்லை தானே. இல்ல காசு கேட்ட எந்த மோட்டிவேஷன்ல கேட்டாவன்னு எனக்கு சொல்ல தெரியலன்னா. இப்ப காசு 2.5 லட்சம் அந்த சொன்னதா இல்லையா நேரே? அந்த இது கேட்டது அவர் சொன்னது உண்மைதான். காசு கேட்டவ அந்த ஆளுங்களுக்கு சொன்னது. அந்த மேட்ச் எங்களுக்கு இல்ல.
நான் வந்து வேற ஒண்ணும் இங்க சொல்லல. திட்டிட்டு இருக்கிறார் இங்க நான் திட்டிட்டு வந்து இருக்கிறார் வேற எதுவும் சொல்ல இல்ல. இவ அந்த அவவே சொல்லிட்டா, அந்த தளத்துல தான் கேட்டேன் சொல்லிட்டாவா மண்டைக்கு. அங்க காசு கேட்டதும் என்னட்ட கேட்டதும் தான் நான் சொன்ன கதை. நான் வந்து திலிப்பண்ணாவே எந்த இடத்துலயும் இழுக்கவும் இல்லை. இதுக்கு முழு பொறுப்பு நான். கதை இருந்தா என்னட்ட வரட்டும், கனியன் வந்து இனி வந்து நிரூபிக்கட்டும். கேட்டேன் அவவே சொல்லிட்டா, இனி கனியன் தான் பதில் சொல்லணும். நிரூபிக்கிறான் தான் கேட்க இல்ல, அவ கேட்க இல்லைன்னு சொல்லி போட்டு போறான். கனியன் தான் இனி இதுல வந்து விளக்கம் சொல்லணும். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், சொல்லுங்க. தமிழ் பாக்ஸ் நான் கனியன் ஏற்கனவே உங்களோட கேள்விப்பட்டு வர்றேன். எனக்கு தெரியா, நான் கனியனை பற்றி எனக்கு தனிப்பட்ட ரீதியில கனியன் யாரா இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கனியனுக்கு தனிப்பட்ட ரீதியில சொல்லுங்க. டிசம்பர் மாசம் உங்களை வம்பு கிழித்தவர் தானே அவர்? தெரியல எனக்கு. பண்ணு நான் அதை பற்றி பார்க்கவும் இல்லையோ பண்ண எனக்கு எதுவும் தெரிய மாட்டேது. உண்மை கனியன் என்றாலே யாரன்னு உண்மையா தெரியாது. இந்தேதான் நான் நேரிய தளத்துல இருந்த இதான் ஞாபகமா கதைச்சிருக்கிறேன். மற்றும்படி எல்லாரும் பாரவே போறவே தானே. அப்ப நாங்கள் அந்த பொதுவா கதைச்சிருப்பேன், எனக்கு தெரியாது முதல்ல எழுத்து வரண்டு. கனியனா எனக்கும் தெரியாதுண்ணா. ஆனா என்ன பத்தி நிறைய விஷயம் எனக்கு யாரண்டே தெரியாது. இப்ப சொல்றாரு முதல்ல வம்பு கிழத்துதான், எனக்கு ஞாபகமே இல்லை. தொடர்பு இலக்கத்துக்கு நான் அனுப்புறேன். டிசம்பர் மாசம் சுரேஸ்வர தளத்துல நீங்க போய் கதைச்சீங்க தானே? ஓ கண்டிப்பா கதைச்சிடான், மறுப்பு இல்ல. அதைத்தான் சொல்றேன். அப்பவே வம்பு கிழித்தாள் அவர். கனியன் நின்றவரா? எனக்கு தெரியாது. ஓகே, நான் அதை மைண்ட் பண்ணேன். வம்பு கிழித்தார். சரி சரி, எனக்கு தெரியா. இருக்கலாம் இருக்கலாம் அண்ணா, எனக்கு தெரியா. அந்த கதை எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அதை பற்றி யோசிச்சு கதைக்க இல்லை. இப்பதைய கதை டீச்சர் கதைச்ச கதையை மட்டும்தான் கதைச்சேன். நான் அந்த கதை திருப்பி வந்து அவதான் தொடக்கி விட்டுருக்கிறான். நான் அதை வெள்ளனவே விட்டுட்டேன் அந்த கதையை. அவ இப்ப தள்ளி பாக்கட்டும் முடிஞ்சா. அது வேற யாரோடையும் போய் விளையாடணும். என்னோட கொஞ்சம் கஷ்டம். ஒரு கேள்வி உண்டு. சொல்லுங்கண்ணா. நீங்க அந்த தளத்துல தொடக்கத்துல பயணிச்ச நீங்க இப்ப அந்த பக்கம் பாரு, என்ன காரணம்? என்ன அந்த தளத்துல நடத்துறவட்ட தான் கேட்கணும். இந்த கேள்விகள் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம். அந்த தளத்தை நடத்துறவட்ட தான் கேட்கணும். நடத்துற 3 பேர்ட்டையும் கேட்கணும். இந்த கேள்வியை நீங்க கேளுங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு நீங்க கேளுங்க. ஏன்னா யாரு காரணம், அந்த தளத்திலேருந்து நான் வெளியில வர்றதுக்கு யார் காரணம், அந்த தளத்திலேருந்து எத்தனை பேர் வெளியில வந்திருக்காங்கன்னு அந்த தளத்துல நீங்க நடத்துறவட்ட கேளுங்க. நாங்கள் இந்த கதையை வெள்ளனவே விட்டுட்டோம். இப்ப வந்து திலீப் கல்லணன் எழுதி தொடக்கி விட்டது டீச்சர் தான். ஜஸ்டினா தெரிஞ்சு கொள்ளுங்க. டீச்சர் அந்த தளத்திலேயே வந்து 2,50,000 கனடாக்காரன்கிட்ட கேட்டதை ஒத்துக்கொண்டிருக்கிறா. இப்ப நீங்கெல்லாம் பதில் சொல்லணும். கனியன் வந்து சவால் விட்டுட்டு போனார், நிரூபிக்கிறான். இப்ப டீச்சர் வாங்கிற கேட்டதை ஒத்துக்கொண்டுட்டு அவர் கொடுக்கே இல்லை காசு. அதுன்னு நாங்க வெள்ளன சொன்னாங்க. கேட்டதை ஒத்துக்கொண்டபடியா இப்ப நாங்க சொன்னது பொய்யா உண்மையாண்டு நீங்க தான் சொல்லணும். அந்த தளத்திலேயே சொல்லி இருந்திருக்கிறா. ஓகே, நான் சொன்னது உண்மைன்றதே அவவே சொல்லி போட்டு போயிட்டா. கேட்டேன் நான் கனடாக்காரன்கிட்ட. நான் கதை கேட்க எல்லாம் எந்த ஒரு உண்மையும் இல்லாம கதைக்க மாட்டேன். சில பேருக்கு அண்ணா என்ன கேள்வி கேட்டார்கள் சொல்ற, சில பேருக்கு உண்மையா இருக்கிறவங்களும் பிடிக்காது. நீங்க தொடர்ந்து கொண்டு போங்க தமிழ் பக்தன், உங்களோட பணி சிறப்பு. நான் எப்போ உண்மையும் நேர்மையும் டாக்டர்கிட்ட பேருக்கு களங்கம் வந்தா இந்த செயல்பாடு வேற மாதிரி தான் இருக்கும். கனியன் குத்துக்கரணம் அடிக்கிறான். குத்துக்கரணம் அவர் குத்துக்கரணம் அடிச்சான்னு தலைகளானுண்டாலும் என்னோட அவர் ஒன்றும் செய்யலாது. இந்த தளத்தையுமே வெள்ளனோ தளத்தை பூட்டி காட்டுறேன். புடுங்கி பார்க்கட்டும் முடிஞ்சா. வரட்டும் கனியன் வர நேரம் என்னையும் எடுங்கண்ணா மேல. நான் அவன்கிட்ட சில கேள்விகள் கேட்க இருக்கிறேன். எங்கட அந்த மதியண்ணவை பற்றி ஒரு தனிப்பட்ட கதை கதைச்சவர். அவன் கனியனண்ட இயக்க பேரனா இலக்கியன். எனக்கும் அதை தெரியும். சரியே, நீ அவன் வந்த உடனே இன்னொருக்க மேல எடுங்க. கண்டிப்பா நான் அவன் ஒரு கொஞ்சம் கேள்வி கேட்கறதுக்கு இருக்கிறேன். சுரேஸ்வர தளத்துக்கு போனோம்னா நாங்க என்ன எடுக்க இல்லையே. அவர் இல்லையே, இலக்கியன் வேற. இலக்கியன் வேற ஆள். இலக்கியன் இங்க வாரவர். எனக்கு தெரியும். நீங்கள் எடுங்களேன், நான் வாரன் மேல. ஈழப்பிரியன் என்ன அவர் வந்து காவல்துறை என்ன விடுங்க. வரட்டும் அதான் வரட்டும். கேள்வி இருக்கு. நாங்க தானே பிரச்சனையே வளர்க்க விரும்பல. வந்தா நீங்க ஒரு கவரிக்காதீங்க.
அவ்வளவுதான். வெள்ளனா வந்து எனக்கு தேவையில்லாமல் தான் நிரூபிக்கிறேன் நிரூபிக்கணும். இப்ப டீச்சரே சொல்லி போட்டு போயிட்டா தான் காசு கட்டேன் அவேண்ட தளத்துல எங்கட தளத்துல இல்ல அவன் நான் இதை பார்க்கல. எனக்கு இப்பதான் நியூஸ் வந்து அவேண்ட தளத்துல ஏறி சொல்லி இருக்கிறா தான் அவன் அந்த கனடாக்காரர்கிட்ட 2.5 லட்சம் கேட்டான். உடனே சொல்லிச்சுமா இல்லையில வாட்ஸ்அப்ல போய் கதைப்போம்ண்டு. இதெல்லாம் ஒழிச்சு கதைக்கிற விஷயமா? மக்களுக்கு தெரியணும் இப்படி ஒரு ஆள் செயல்படுறா இல்லாட்டே காசு கேட்கிறான்றது. என்னன்னா சும்மா இருக்க என்னோடய மோதிட்டாங்கண்ணா. இனி நானும் சும்மா விட மாட்டேன்ண்ணா. சரியோ, எனக்கு யாரு வேணா இருக்கட்டும், எந்த தளம் நடத்துகிறவனா இருக்கட்டும், அதை பற்றி இனி பிரச்சனையே இல்லை. சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு புரியலை. ஏன்னா என்ன போட்டு திரும்ப தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ டீச்சரும் என்ன தாக்கிட்டு இருக்காங்க. அது அவருக்கு நல்லது இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அவ வந்துங்கோ நடத்துற தொழில் தெரியும் தானே. அவ அந்த தொழில்ல வேணுமெண்டா அவ இப்ப வந்து மறுக்கட்டும். இந்த தளத்தில் ஏறி தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காரரோட மீட்டிங் வச்சு கொண்டு திரிகே இல்லைன்றத, இல்ல தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காரருக்காண்டி ஈவென்ட் செய்ய இல்லைன்றத முடிஞ்சா இந்த தளத்துல இப்ப ஏறி மறுக்கட்டும். நான் இவ்வளவு நாளும் கதைக்க கூடாது இருந்தேன். நான் யாருக்காண்டி செயல்படுறான்றதே அவ இப்ப இனி வந்து விளக்கம் தரட்டும். சும்மா நடிச்சு கொண்டு திரிகிறான். வேற எந்தெந்த கட்சிக்காரன் 2 தளத்துக்கும் ஏத்தினது நான் என்ன சரியா? இந்த தளத்துக்கும் ஏத்தினது நான், அந்த தளத்துக்கும் ஏத்தி இருக்கவே மாட்டேன். சரியா? இந்த தளத்துல நீங்க முடியான்னு சொல்லி திரும்ப அவக்காக வாதாடி ஏத்தினது நான். என்னையே கள்ளன்றா. இது பைத்தியத்தனமா இல்ல? அவக்கு 62 வயசு. அவ யோசிக்க வேணாமா? என்ன நடிப்பு படு பொய்யண்டா எனக்கு மீனிங் விளங்கே இல்ல. அவ செய்யற என்ன வீட்டுக்காரர் செய்யற தொழில் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். அவ வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஈவென்ட் செய்வினம், எந்த கட்சிக்கும் ஈவென்ட் செய்வினம், எல்லாரோடையும் தொடர்பில் இருந்தோன்னுதான் விளையாட்டு காட்டி கொண்டு திரிகிறா. இத முடிஞ்சாவ இந்த தளத்தில் ஏறி மறந்து காட்டட்டும். தெரியா நினைச்சு கொண்டிருக்கணுமாக்கும் எல்லாரும். நான் தெரிஞ்சு கொண்டுதான் கதைக்காக இருந்தேன். நான் கனியன் ஏதோ அவைக்கு வக்காலத்து வாங்குறேன். அவக்கு அவன் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தொழிலும் தெரியும். அவ என்னென்னலாம் செய்கிறான்றதும் தெரியும். அவ சும்மா உழைப்புக்காண்டி டாக்டர்கிட்ட பேரை பாவிக்கிறான்றதும் தெரியும். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நான் இதை முதலே திலீப்பண்ணாட்ட சொன்னேன். நான் இதுதான் அவ செய்கிறான்ட. திலீப்பண்ணா ஏதோ நம்பிக்கையில இல்லையண்டவர். அந்த நம்பிக்கையை தான் நான் நம்பினான். இல்லைண்ணா, அதான் சொல்றேன்ல, நான் ஒவ்வொருத்தருக்காக வாதாடுறது, அவங்க பாவம் இது பண்றது, நம்பி இது பண்றது, அதான் என்னல இருக்கிற ஒரு பெரிய ஒரு டிராபேக். அதுக்காக வந்து கல்ல ரெண்டுட்டு போயினா இதுக்கு எனக்கு வேணுமண்ணா. எனக்கு அவக்கு கொடுத்த ஒரு இதுக்கு எனக்கு வேணும். இது நான் படுத்திருந்தேன். நான் என்ன படுத்திருக்க கல்ல நண்டலி நண்டெல்லாம் கத்துப்படுத்தா இன்னொரு ஆண்டலி மீன் நீர் பாத்துருவோம். இப்ப நீங்க எழுதணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஆயிடும். அதான் என்ன இல்லையன்ற நாங்க பாக்குறோம். இல்லைன்னு இல்ல தண்டை இது இல்லைன்னு சொல்லுவா. வேற இன்னைக்கு நம்ம இதுல எங்க இல்லைன்ற 5 அகவா எடுத்து வச்சுக்கிறோம். அவங்களுக்கு தேவையான அனுப்பி விடுறோம். எடுத்துட்டோம். நானே பேசாம படுத்திருந்தேன்னா என்ன கத்தின வந்து பார்த்தேன். திலீப்பண்ணா கல்யாணம் சொன்னேன். எல்லாரும் கத்தத்தான் நானே விளம்பினேன்.